ஆனால் நான் பேசுகிறது புரியுதுங்களாண்ணா? பேக் சைடில் கேட்குதா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் இந்த இடத்துல ஒரே இடத்துல சென்னை நிர்வாகிகளையும் சென்னை உறுப்பினர்களையும் நம்ம தொழில் சார்ந்த உறவில் ஒரே இடத்துல இந்த இடத்துல பார்க்குறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம நிறைய மீட்டிங் போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வந்து நான் வந்து முதல் முறையாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. கேட்குதுங்களாண்ணா? ஓகே. இப்போ நம்ம எதுக்காகலாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பேசியிருப்போம். BS6 ட்ரைனிங். ஸோ BS6 ட்ரைனிங் எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒரு நாள் வந்து லீவ் எடுத்துகிட்டு ஸோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிரேக் ஷூனா என்ன, கிளச்சு கேபிள்னா என்ன, கிளச்சு லிவர்னா என்ன, ஸோ அதை பற்றியா தெரிஞ்சுக்க வர போகிறோம்? கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம வந்த விஷயம் என்ன அப்படின்னா, சென்சார். BS6 அப்படின்னா ஒரு சென்சார் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு நம்ம வந்து ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ BS6 வண்டியில் சென்சார் கொண்டு வந்துட்டாங்க, ஸோ நம்மலாம் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க. அப்போது நம்ம BS6னா என்ன, சென்சார்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேசிக் கான்செப்ட்டு எப்படியெல்லாம் உருவாச்சு, BS6 எப்படியெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். புரியுதுங்களாண்ணா? ஓகே. இப்போ நம்ம இன்ஜின், சரிங்களா, இன்டர்னல் கம்ப்ரஷர் இன்ஜின் வந்து எப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தயாரிச்சாங்க அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுங்களாண்ணா? எந்த வருஷத்தில் நம்ம டூ வீலரோட இன்டர்னல் கம்ப்ரஷர் இன்ஜின் எந்த வருஷத்தில் தயாரிச்சாங்க தெரியுமா? ஸோ 1860 இன்ஜின் ஃபஸ்ட்டு தயாரிக்கிறாங்க. அதுலேருந்து சின்ன சின்ன பரிமாற்றத்தில் இன்ஜின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கு. சரிங்களா? ஸோ எப்போல்லாம் அப்படியெல்லாம் எதெல்லாம் வந்துருது அப்படின்னு தெரியும். ஆரம்பத்தில் பாயிண்ட் கண்டென்சரு, அப்புறம் CDI, DCI, இன்றைக்கி ECU. ECUன்னா என்னென்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி 2023 ECU அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அப்போது ECU எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மெயின் கான்செப்டு ஹைட்ரோகார்பன் ப்ளஸ் மோனாக்சைடு வந்து குறைக்கணும். எதுக்காக குறைக்கணும்? பொல்யூஷனை குறைக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா பொல்யூஷனை குறைக்கணும். சரிங்களா? அப்போ பொல்யூஷனை எப்படியெல்லாம் குறைக்க முடியும்? முதல்ல பாயிண்ட் கண்டென்சர் இருந்தது, அப்புறம் CDI கொண்டு வந்தாங்க, அப்புறம் DCI கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாற்றமெல்லாம் எதுக்காக தேவைப்பட்டது? அதுலேயும் வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, ரன் ஆச்சு, போச்சு. பட்டு ECUவோட பாயிண்ட் கண்டென்சரோட ஸ்ட்ரோக் மிக அற்புதமாக இருக்கும். 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்கோட 2 ஸ்ட்ரோக் வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும், நல்லா ஃபீல் இருக்கும். அப்போ 4 ஸ்ட்ரோக் தேவையில்லை, 2 ஸ்ட்ரோக் நல்லா இருந்தது. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சின்ன மைலேஜ் ப்ளஸ் வந்து கார்பனை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்தாங்க. அப்போது எப்படியெல்லாம் கொண்டு வர முடியும், எப்படியெல்லாம் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்த அடுத்த டெக்னாலஜி தான் இந்த CDI, DCI, ECU. அப்போது இந்த புகையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் நமக்கெல்லாம் அதெல்லாம் உத்தரவு போடுறான்? புகை வருது, பொல்யூஷன் போயிட்டுருக்கு, சைலன்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் 2 ஸ்ட்ரோக் வண்டியெல்லாம் பார்த்துருப்போம். வண்டி ரேஸ் பண்ண அப்படின்னா புகை அதிகப்படியான புகை வரும் சைலன்ஸ்லேருந்து. அப்போது நம்ம வந்து புகையை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு நம்மகிட்ட வந்து யாராவது சொன்னால் நம்ம கேட்போமா? யாராவது வண்டியில் புகை அதிகமாக இருக்குப்பா, புகையை குறைங்க, வண்டியில் வந்து புகை அதிகமாக இருக்குது, ஒன்று சர்வீஸ் பண்ணுங்கள், எல்லாம் சிலிண்டர் கிட்ட மாற்றி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா, ரோட்டில் போகிற யாராவது ஒருத்தர் வந்து கூப்பிட்டு சொன்னால் நம்ம கேட்போமா? வாய்ப்பே இல்லை. வண்டியில் மெதுவாக போப்போம் அப்படின்னு சொன்னாவே திரும்பி வந்து திட்டிட்டு போகிற காலம் தான் அது. சரிங்களா? அப்போது புகையை கண்ட்ரோல் பண்ண சொன்னால் நம்ம வந்து சொன்னால் கேட்க போகிறதில்ல. அப்போது யார் இதை வந்து இந்த புகையை வந்து கண்ட்ரோல் பண்ணி யாரை வந்து கண்டிக்கணும்னா, இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒரு கமிட்டி இருக்குது. சரிங்களா? அந்த கமிட்டி வந்து பார்த்துட்ருக்கு ஒவ்வொரு வண்டியிலையும் எவ்வளோ கார்பன் வந்து வெளியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானம் பார்த்துட்ருக்கு. அதுக்கு ஒரு தனி கமிட்டி அமைக்கிறாங்க. அதை எப்போ அமைக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1992 இந்த கமிட்டி அமைச்சிடுறாங்க. நம்ம 2 வீலரில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2000 கொண்டு வராங்க. 2000
இந்த கமிட்டி கொண்டு வராங்க. 2000 எப்போ கொண்டு வராங்க? சாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, தெரியுங்களா? சாய் வால்வ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்போ அதில் சாய் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர், சாரி சாய் வால்வ், பொலிஷன் பம்புன்னு சொல்லுவோங்களா, அந்த பம்பை கொண்டு வராங்க. அந்த பம்பை என்ன பண்ணுறாங்க? சைலன்ஸ்லேருந்து எரிஞ்சும் எரியாத போகக்கூடிய கார்பனை மீண்டும் எரிய வைக்கிறாங்க. எப்படி எரிய வைக்கிறாங்க? எப்படின்னா எரிய வைக்கிறாங்க? சைலன்சரில் எரிஞ்சும் எரியாத வெளியில் போயிட்டு இருக்கிற கார்பனை மீண்டும் எரிய வச்சோம்னா அதிலிருந்து புகை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். எப்படி எரிய வைக்கிறாங்கன்னா, ஏர் ஃபில்டர்லேருந்து ஒரு சாய் வால்வு மூலிமா, ஒரு நிமிஷருங்க. அப்போ பெட்ரோலை எரிய வைக்கணும் அப்படின்னா அங்கே என்ன தேவை? ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா என்னென்ன தேவை? ஒரு பொருள் எந்த இடத்துல எரியணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெட்ரோல், அதாவது எரியக்கூடிய ஒரு பொருள் தேவை. அதுக்கு நம்ம வந்து சைலன்ஸில் ஆல்ரெடி எரியாத பெட்ரோல் போயிட்டுருக்கு. இன்னொன்று, அந்த இடத்துல எரியணும் அப்படின்னா நெருப்பு தேவை. நெருப்பு ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி சைலன்சர்லேயே ஆல்ரெடி நெருப்பு வந்து ஸ்பார்க் நமக்கு கிடச்சிருது. அப்போ ஒன்றே ஒன்று அந்த இடத்துல கிடைக்காது. என்ன கிடைக்காது? சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சைலன்சருக்கு டைரெக்டாக பைபாஸ் மூலிமா ஏர் ஃபில்டர்லேருந்து சாய் வால்வு மூலிமா, சாய் வால்வுலேருந்து சைலன்சருக்கு எக்ஸாஸ்ட்டில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் 2000 ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு சின்ன விஷயம். சரிங்களா? அது எத்தனை பேர் நம்ம வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. நிறையா வண்டிகளை பார்த்துருப்பீங்க, சைலன்சரில் அந்த சாய் வால்வை பிளாக் பண்ணியிருப்போம். எதுக்காக? சைலன்சர் வெடிக்குது. ரன்னிங்கில் போயிட்டு ஸ்லோ பண்ணும்போது எக்ஸலேட்டர் விட்டோம் அப்படின்னா சைலன்சர் வெடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து முறையாக கழட்டி சர்வீஸ் பண்ணுறதில்ல, அந்த ஹோல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி போடுறது கிடையாது. அது சங்கடப்பட்டுட்டு உடனே அந்த ஹோல்ஸ் வந்து பிளாக் பண்ணிவிட்டு சாய் வால்வையை டோட்டலாக பிளாக் பண்ணியிருப்போம். அப்போ வெடிக்கிறது குறைஞ்சிரும். ஸோ இதை நம்ம நிறைய பேர் செஞ்சுருப்போம், நானே செஞ்சுருக்கேன். சரிங்களா? சரி, சாய் வால்வு மூலிமா வருது. அது எந்த டைமில் வரும்? த்ராட்டில் விடும்போது. எக்ஸலேட்டர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சைலன்சர் வெடிக்காது. த்ராட்டில் விடும்போது உங்களுக்கு சைலன்சர் வெடிக்கும். அப்போது அந்த டைமில் த்ராட்டில் க்ளோஸ் பண்ணும்போது அந்த சக்ஷன் பண்ணி உள்ளே இருக்கிற ஏரை வந்து சைலன்சரில் கொண்டு போது இது வந்து சிம்பிள் மெத்தட். இது எப்போ 2000 கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து பரிமாற்றத்தில் BS1, BS2, BS3, BS4, BS5 ஸ்கிப் பண்ணிவிட்டு BS6க்கு உடனடியாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காங்க அப்படின்னா, காற்றில் இருக்கக்கூடிய மாசில் அதிகப்படியாக மாசு எதனால் வந்து மோசமடையுது, சுற்றுச்சூழல் எதனால் மோசமடையுதுன்னா அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எதுனா நம்ம சைலன்சர்லேருந்து வரக்கூடிய கேஸ் தான். சரிங்களா? அந்த கேஸ் தான் சைலன்சரில் இருந்து வரக்கூடிய கேஸ் அவ்வளவு வந்து சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்துது. ஸோ அதை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் போடுது. இப்போ BS3லேருந்து BS4க்கு வந்தாங்க. BS3லேருந்து BS4க்கு என்ன பண்ணாங்க? கேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போது 2017 கடைசி எண்டில் கேனிஸ்டர் கொண்டு வராங்க. கேனிஸ்டர் கொண்டு வந்துட்டு ரன் பண்ணி கொண்டு வராங்க. கேனிஸ்டர் என்ன வேலை செய்யும்? டேங்கில் இருந்து வரக்கூடிய கேஸை ஃபில்டர் பண்ணி மீண்டும் இன்ஜினுக்குள்ளே செலுத்தி மீண்டும் அதை வந்து எரிய வைக்கிறாங்க. ஸோ கேனிஸ்டருங்கிறது டேங்கிலிருந்து எவாபரேட் ஆகக்கூடிய கேஸ், அதாவது பெட்ரோல்லேருந்து கேஸ் ஆகுது பார்த்தீங்களா, பெட்ரோல்லேருந்து ஆவி ஆகுதில்ல, அந்த கேஸ் மூலியமாகவும் நமக்கு வந்து நிறையா பாதிப்புகள் உள்ளாகுது. நுரையீரல் பிரச்சனை வருது, ஆஸ்துமா வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி வருது அப்படின்னா, டேங்க் கேப்பில் சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வெயிலில் நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா, வண்டிகிட்ட போனோம் அப்படின்னா கேஸ் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அது வந்து டைரெக்டாக நம்ம சுவாசிக்கிறதுனால ஸோ அந்த நமக்கு வந்து நுரையீரல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறையா பிரச்சனைகள் உருவாகிறதுனால ஸோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து டைரெக்டாக வந்து அட்மாஸ்பியரில் கலக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு நச்சுத்தன்மை தான், நச்சுத்தன்மையான கேஸ் தான். சரிங்களா? எரியாத ஒரு பொருள் வந்து காற்றோட கலக்குது அப்படின்னா, அது வந்து பெட்ரோல் சம்மந்தப்பட்ட பொருள் எரியாத கலக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு நச்சுத்தன்மையான கேஸ் தான். சரிங்களா? ஸோ அந்த கேஸ் நமக்கு வந்து பாதிப்பு உருவாக்குது அப்படின்னு கவர்மெண்ட் கண்காணிச்சு ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த வேப்பர் ஆகிற கேஸை மீண்டும் இன்ஜினுக்குள்ளேயே செலுத்தி எரிய வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் கேனிஸ்டர். சரிங்களா? அதுக்காக கொண்டு வந்தது தான் கேனிஸ்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன பாக்ஸ். பார்த்துருப்பீங்க, எல்லா வண்டியிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியிலையும் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டியில் எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கேனிஸ்டர் பாக்ஸ் தெரியுங்களாண்ணா? எல்லாத்துக்கும் தெரியுமாண்ணா? ஓகே. அந்த வால்வ் மூலிமா உங்களுக்கு வந்து அதுலேயும் ரோல் ஓவர் வால்வ்னு கொடுத்துருப்பாங்க.
இதெல்லாம் வந்து மேனுவலாக செய்யும். எப்படி மேனுவலாக செய்யும்னா, அந்த கேஸை எப்படியெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னா, நீங்கள் த்ராட்டல் எக்ஸலேட்டர் கார்பரேட்டர் இருக்குங்களா, கார்பரேட்டர் எக்ஸலேட்டர் த்ராட்டல் கொடுக்கும்போது ஆஃப் த்ராட்டல் கொடுக்கும்போது கேனிஸ்டரில் இருக்கிற வால்வ் வந்து அடைச்சிருக்கும். சரிங்களா? ஃபுல் த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா ஸ்லைடர் கீழே இருந்து மேலே போகுது அல்லவா, அந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்டல் எந்த இடத்துல போகுதோ அந்த இடத்துல தான் அந்த கேனிஸ்டர்லேருந்து வரக்கூடிய ஒன்வே வால்வுக்கு அடுத்து வரக்கூடிய டியூப் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்போனா ஆஃப் த்ராட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கும். ஃபுல் த்ராட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். கேனிஸ்டரில் இருக்கிற கேஸ் வந்து இன்ஜினுக்குள்ளே போயிடும். அது ஏன் ஆஃப் த்ராட்டல் கொடுக்கும்போது அந்த கேஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, நார்மலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணின்னு என்ன ஆகும், நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டி ஸ்டார்ட் பண்ணின்னு என்ன ஆகும், ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், நம்ம சோக் போட்டுருவோம். கரெக்டுங்களா? சோக் எப்போ எதுக்காக போடுறோம்? கூலிங்கில் இருக்கும்போது. ஸோ பெட்ரோல் பத்தாது, சிம்பிளாக சொல்கிறேன், பெட்ரோல் பத்தாது. அப்போ நம்ம வந்து பைபாஸ் மூலிமா சோக் போட்டோம்னா அதிகப்படியான பெட்ரோல் இன்ஜினுக்குள் போகும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ட்ரபிள் சோக் போட்டுருவீங்க. அது வந்து கூலிங் டைமில். நார்மலாக பகல் டைமில் ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. கரெக்டுங்களா? அப்போது அதிகப்படியான கேஸ் எங்கே இருக்கும்? அந்த கேனிஸ்டர் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த பாக்ஸில் இருக்கும். அந்த கேஸ் பாக்ஸில் எப்படி இருக்கும்? உள்ள வந்து கரித்தூள் பார்த்துருக்கீங்களா? கரித்தூள் தான் உள்ள சின்ன சின்ன துகள்களாக போட்டு அடைச்சி. ஸோ அந்த கேஸ் வந்து கரித்தூளுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன ட்ராப் தண்ணி விழுந்தாலும் வந்து உடனடியாக உரியக்கூடிய சக்தி இருக்கா கரித்தூளுக்கு? கரித்தூள்களோட பயன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? கரித்தூளில் சின்ன ஒரு ட்ராப் தண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? விட்ட இடமே தெரியாது, அப்படியே சர்ன்னு உறிஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா? உறிஞ்சி உடனே அது ஆவியாக்கிருமா? கிடையாது, அந்த கரித்தூள்லேயே சேமித்து வச்சுருக்கோம். ஸோ அதே போல தான் டேங்க்லேருந்து வேப்பர் ஆகக்கூடிய கேஸை அந்த கரித்தூள் மூலிமா சேமித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த கேனிஸ்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள பூரா கரித்தூள் தான் இருக்கும். அப்போ எந்த டைமில் நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா, அதிகப்படியாக உள்ள ஸ்டோரேஜ் ஆக அது மீண்டும் வெளியில் போகணும் அல்லவா? கேஸ் அப்படியே அழுத்தமான உள்ள நிலையில் இருக்கும். அப்போ நீங்கள் ஆஃப் த்ராட்டல் கொடுக்கும்போது அந்த கேஸ் வந்து உள்ளே போகும். எதுக்காக ஆஃப் த்ராட்டல் கொடுக்கும்போதுனா, கூலிங்கில் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணும்போது சோக் போட்ட மாதிரி அதிகப்படியான கேஸ் உள்ளே போச்சுன்னா சோக் போட்ட மாதிரி வண்டி பொதன்னு வண்டி ஆஃப் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ ஃபுல்லாக ரேஸ் பண்ணி போகும்போது மட்டும் அந்த கேஸ் வந்து இன்ஜினுக்குள்ளே போகணும். அந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இது மேனுவலாக செய்கிறது. BS4ல் இது மேனுவலாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரன்னிங்கில் போகும்போது வண்டி வந்து பொதன்னு அதிகப்படியான கேஸ் உள்ளே போச்சு அப்படின்னா வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் மாறும். அதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறக்காக ஆஃப் ஸ்லைட் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த கேஸ் உள்ளே போகும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுவலாக செய்கிறது. த்ராட்டல் கொடுத்தோம்னா தான் கேஸ் உள்ளே போகும். சரிங்களா? BS4 வரைக்கும் இதெல்லாம் மேனுவலாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ BS6ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் மூலிமா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எல்லாமே சென்சார். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மேனுவல் கார்பரேட்டரில் இருந்தோம். இப்போ வந்து கார்பரேட்டரை எடுத்துட்டு மீண்டும் ஒரு சின்ன புதுமையான ஒரு கார்பரேட்டர் உருவாக்கிட்டாங்க உள்ள. சரிங்களா? ஸோ அதுவும் கார்பரேட்டர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் மட்டும் மாற்றி வச்சுருப்பாங்க. கார்பரேட்டர் என்ன வேலை செய்யும் அப்படின்னா அது வேறு வேலை செய்யும். இந்த இருக்கக்கூடிய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கார்பரேட்டர் வித்தியாசமான வேலை செய்யும். அது என்னென்ன வேலை செய்யுங்கிறது நம்ம டீப்பாக பார்ப்போம். சரிங்களா? இப்போது BS6ல் என்னென்ன பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி BS4 BS6 எல்லாம் வந்தாச்சு. BS6ல் என்னென்ன பண்ணியிருக்காங்க? இப்போ கம்பெனியில் வண்டி டெலிவரி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. BS6 எல்லாமே சென்சார்ஸ். வெளி டெக்னீசியன் இனிமேல் வந்து BS6 சர்வீஸ் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெலிவரி கொடுக்கும்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கஸ்டமரே நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, ஏப்பா உனக்கு BS6 சர்வீஸ் தெரியுமா? எல்லாமே சென்சார், உனக்கு சர்வீஸ் பார்க்க தெரியுமா? கேட்டிருக்காங்களாண்ணா? எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, உனக்கு சர்வீஸ் பார்க்க தெரியுமா, சென்சார்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ தெரியாதுன்னு சொன்ன காலகட்டம் தான். அப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாச்சு. ஸோ இதெல்லாம் ஆர்வத்தை எப்படி உருவாச்சு அப்படின்னா, நமக்கு இதில் ஒரு சின்ன விஷயம், நமக்கு ஒரு காலம் வந்து மிக சிறப்பான முறையில் கை கொடுத்தது. எப்படி அப்படின்னா, BS6 அறிமுகமாகும்போது நம்ம வந்து எந்த டைமில் இருந்தோம்? கொரோனா அப்படிங்கிற ஒரு பீரியடில் இருந்தோம். கரெக்டுங்களா? கொரோனா அப்படிங்கிற ஒரு பீரியடில் இருந்தோம். ஸோ அந்த டைமிங்கில் தான் BS6 வந்து அப்டேட் பண்ணுறாங்க.
நம்ம அப்போ வெளியிலேயே வர முடியாத சூழ்நிலை. ஒவ்வொரு கம்பெனியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எப்படியாவது வண்டியை சேல்ஸ் பண்ணி BS6 அப்டேட் பண்ணிட்டாங்க, வண்டியை சேல்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வண்டியை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டத்தில் டெக்னீஷியன் வந்து இதை நம்ம வந்து பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். சென்சார் இது வண்டி எடுக்க வேண்டாம், இதில் வந்து ஃபெயிலியர் ஆகும், இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பலரும் எதிர்த்தோம். இந்த எதிர்ப்பு எப்போ தெரிவித்தோம்? ஃபஸ்ட்டு இந்த எதிர்ப்பை வந்து எப்போனா தெரிவித்தோம்? வண்டியில் வந்து சென்சார் கொண்டு வந்துட்டாங்க, வண்டியெல்லாம் சென்சார் வந்துடுச்சு, அந்த வண்டி நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு எப்போ சொன்னோம்? FI சிஸ்டம். என்ன சிஸ்டம் இது? சென்சார் சிஸ்டம் அப்படிங்கிறத விட FI சிஸ்டம், ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். சரிங்களா? இந்த சிஸ்டத்தை எப்போ முதல்ல டூ வீலரில் கொண்டு வந்தாங்கண்ணா? 2000 என்ன வண்டி இல்லைங்கண்ணா? பல்சர் 220, அப்பாச்சி, வேறங்கண்ணா? கிளாமர். சூப்பர். ஸோ முதல்ல கிளாமரில் தான், ஹீரோ ஹோண்டா கிளாமரில் தான் முதல்ல 2006 கடைசியிலே ரெடி பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து 2007 வந்தது. ஸோ முதல்ல இந்தியாவில் லான்ச் பண்ண FI சிஸ்டத்தை லான்ச் பண்ண பெருமை ஹீரோ ஹோண்டாவுக்கு தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது தான் அப்பாச்சி, பல்சர் எல்லா வண்டியிலையும் வந்தது, தொடர்ந்து வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது ஹீரோ ஹோண்டா தான் ஃபஸ்ட்டு 2007 லான்ச் பண்ணுறாங்க. அப்போது லான்ச் பண்ண உடனேயும் நம்மக்கிட்ட வந்து ஒரு சின்ன டீலர் மீட் அரேஞ்ச் பண்ணுறாங்க, மெக்கானிக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு FI சிஸ்டத்தில் ஒரு வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம மெக்கானிக்ஸும் வந்து பார்த்துருக்கோம், டீலரில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள டெக்னாலஜிலாம் அப்போ நமக்கு சொல்கிறாங்க. அப்போது சரி நம்ம தலையை ஆட்டிட்டு வெளியில் வந்து கஸ்டமர் வந்து எப்போ கிளாமர் ஒரு வண்டியை வந்து FI சிஸ்டம் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு, வண்டி எடுக்கலாமா நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? வேண்டவே வேண்டாம், அதை தானே சொன்னோம். அப்போ ஏன் வேண்டான்னு சொன்னோம்? அப்போது அதனுடைய டெக்னாலஜி நமக்கு புரிதல் இல்லாதனால வேண்டான்னு சொன்னோம். அப்போது 2007 வந்த கிளாமர், 2006 வந்த கிளாமர் மைலேஜ் எவ்வளோன்னா இருக்கும்? 2006 வந்த கிளாமர் மைலேஜ் எவ்வளோ இருக்கும்? 50 கிலோமீட்டர் வருங்களா? 125 cc, 50 ஆவரேஜாக வச்சுக்குவோம், 50. அதே FI சிஸ்டம் இருக்கிற வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்தது? அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்ம சொல்லியிருப்பாங்க எவ்வளோ வந்தது? 65 to 70, ஆவரேஜ் 60 வரும். எப்படி ஓட்டுனாலும் 60 கிலோமீட்டர் வரும். அப்போது ஒரே இன்ஜின், ஒரே பெட்ரோலு, ஒரே மாதிரியான டிரைவிங், அப்போ மைலேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? எப்படி ஆச்சு? FI அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தினால அவங்களால மைலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுது. சரிங்களா? அப்போது FIனால ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னால என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ எலக்ட்ரானிக்ஸ்னால நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம், எலக்ட்ரானிக்ஸில் நமக்கு மைலேஜ் அதிகப்படியாக வரும், அதிகப்படியான மைலேஜ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம அப்போயே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது மைலேஜ் அதிகமாக வருதுன்னா என்ன காரணம்? என்ன புரிஞ்சுக்கலாம்? பெட்ரோல் கம்மியான முறையில் செலவாகுது. பெட்ரோல் கம்மியான முறையில் செலவழிச்சாவே நம்ம வரக்கூடிய எக்ஸாஸ்டில் வரக்கூடிய கேஸ் குறையும். சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை மையமாக வச்சு தான் அடுத்தடுத்து FI சிஸ்டத்துக்கு முழுக்க முக்கியத்துவம் கொடுத்த காரணம் இதுதான். சரிங்களா? FI சிஸ்டத்தினால தான் இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம்ஸுக்கு வந்து நம்ம வந்து வர முடியும். நாம்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம்ஸ் வந்து நம்ம BS6 இருக்கோம். நமக்கு மேலை நாடுகளில் என்ன இருக்காங்க? BS7, BS8 வரைக்கும் போயிட்டாங்க. சரிங்களா? BS8 வரைக்கும் போயிட்டாங்க. நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் BS6 வெர்ஷன் 2 அப்படிங்கிற மாடல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. BS6 1 வந்தது, இப்போ BS6 வெர்ஷன் 2 வந்துருச்சு. ஸோ அதில் என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பேசுவோம். பெரிய அளவுக்கு மாற்றங்கள் செய்யல, சின்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம இதை பற்றின புரிதல் இல்லாதனால அப்போது நம்ம வந்து இந்த FI சிஸ்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி வேண்டான்னு சொன்னோம்னா வண்டி கிடைக்குமா? வேண்டான்னு சொன்னால் நீ ஓரம் கட்டிக்க, அடுத்தது ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? நீ ஓரம் ஒதுங்கிடு. வேண்டான்னு சொன்னால் நம்ம தான் வெளியில் போயிடணும். வேண்டான்னு சொன்னாலும் வண்டி கிடையாது. இன்றைக்கி அத்தனை வண்டியும் BS6 வந்துட்டுருக்கு, ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. சரிங்களா? அதில் 2 வேரியண்ட்டாகவும் கொடுத்தாங்க. ஒரு சில பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ கார்பரேட்டரை வச்சே ஒரு சில சென்சார்லாம் ஆட் பண்ணி BS6 FI சிஸ்டத்தில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் கம்பெனி வந்து இன்னும் கார்பரேட்டர் வண்டி கொடுத்த வண்டி இருக்குது. சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அப்போது
பஜாஜ் எப்பவுமே ஒரு டெக்னாலஜியில் முன்னோடி, எப்பவுமே அவன் முன்னோடியாக இருப்பான். டெக்னாலஜி பொறுத்தவரையில் அவன் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் காப்பி அடிச்சு நம்மளுக்கு அடுத்தடுத்த கம்பெனி வந்திருக்கும். ஸோ பஜாஜ் எப்பவுமே ஒரு அட்வான்ஸாக யோசிக்கக்கூடிய கம்பெனி. ரொம்ப அட்வான்ஸாக யோசிச்சு தான் ஒரு சில டைமில் மூளை குழம்பிடுறவங்களுக்கு. நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டியை ரொம்ப யோசிச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களாண்ணா? பாக்ஸரில் மிக சிறந்த வண்டி. அதில் அப்டேட் பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணி இன்றைக்கி அந்த 100cc வண்டியை ஒழிச்சிட்டாங்க. வண்டியே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல கம்பெனி. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அட்வான்ஸாக யோசிச்சோம்னா, நம்ம அண்ணன் சொன்னார்ல பாருங்கள், ரஹ்மான் சார் தான் சொன்னார். ரொம்ப அதிகப்படியாக யோசிச்சு அப்புறம் என்ன படம்னா காதல் படத்தில் ஆன மாதிரி தான் ஏன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை யோசித்து தான் ஆக வேண்டும். சென்சாரை பற்றி தெரிஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? சரி, ஓகே. ரொம்ப நேரம் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். BS6 என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, எப்படி கொண்டு வந்தாங்க. அப்போது 2007 கொண்டு வந்த டெக்னாலஜியை இன்னும் புரிதல் இல்லாத இருக்கிறோம். அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரைனிங் கிளாஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த ட்ரைனிங் கிளாஸில் எப்படி கிடச்சிது? கொரோனா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து மிக சிறந்த முறையில் நமக்கு வந்து உதவுச்சு. எப்படி அப்படின்னா, அப்போ நம்ம வந்து எல்லாமே வீட்டில் முடங்கியிருக்கோம். BS6 வண்டியை டெலிவரி கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு உண்டான டெக்னாலஜி வந்து ஆன்லைன் மூலிமா ஒவ்வொரு கம்பெனியும் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு தயாரானாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? கூகுள் மீட் அப்படின்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அப்போது இந்த விஷயத்தை கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம வந்து கூகுள் மீட்டாக மட்டும் நிறையா அதுக்கு டெக்னாலஜி இருக்குது. ஆன்லைன் மூலிமா நம்ம வந்து கற்றுக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. அப்போது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு குரூப்புக்கு இப்போது அந்த பெருமையெல்லாம் வந்து சிறப்பாக சொல்லணும்னா நம்ம பைக் டெக்னீஷியன் ரஹ்மான் சார் அவங்களுடைய குரூப்புக்கு வந்து சாரும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதன்னு சென்னையில் தான் அந்த விஷயம் வந்து நடந்தது. ஸோ சென்னை டீமு தான் வெவ்வேறு அமைப்பாக இருந்தாலும் கூட, பட் ஆனால் சென்னை டீம் தான் அந்த விஷயத்தை முதன்னு எடுத்துகிட்டு வரீங்க. எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்கோம், எங்களுக்கு இந்த ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி முதன்னு சென்னையில் தான் அந்த ட்ரைனிங் வந்து கேட்டு வாங்குறீங்க. ஒரு குரூப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு டிவிஎஸ் கொடுத்தாங்க. அடுத்ததுங்க சார் என்ன வண்டி கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு, அடுத்தது டிவிஎஸ். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் வந்து எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஆர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்களில் நாங்கள்லாம் இப்போ மேலே நின்றுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவர்களாம் தான் ஆர்வமாக இருந்தக்கூடிய நண்பர்கள். ஸோ இவர்களுக்கு வந்து யார் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து கூட்டிகிட்டு வந்து நீ BS6 பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னு தனி ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தாங்களாண்ணா? கிடையாது. ஸோ ஆர்வம் அப்படின்னு நான் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் பார்த்துருப்பேன், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு சீனியர்ஸாக இருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் தான் என்னுடைய வயசு. சரிங்களா? நான் பார்த்த வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி வந்து நம்ம சோலையன் இருக்காங்க, அவரெல்லாம் வந்து KTM கரைச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கோம். ரஹ்மான் சார் ஆகட்டும், ஒவ்வொரு சின்ன டெக்னாலஜியும் அவ்வளவு சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அமைப்பாக செயல்பட்டோம் அப்படின்னா, சரிங்களா, ஒரு கூட்டு குடும்பமாக செயல்பட்டோம்னா அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக கேர் பண்ண முடியும். இப்போ அவர் வந்து ஒரு குரூப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம குரூப்பில் பயணிக்கிறதுனால, ஒரு சங்கத்தில் வந்து கட்டுக்கோப்பாக நம்ம வந்து உள்ளே இருக்கிறனால அந்த சங்கத்து மூலிமா ஒரு வாட்ஸ்அப் உருவாக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிங்களா? எங்களுக்குன்னு யாரும் ஸ்பெஷலாக வந்து சொல்லிக் கொடுக்கல. உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதுதான் நடக்கிற விஷயம். சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரெயினர்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் உங்களை போல் ஒரு சக மெக்கானிக். சரிங்களா? உங்களை போல் சக மெக்கானிக். திருச்செங்கோட்டில் சோலை ஆட்டோ சர்வீஸ் சென்டர்னு ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கோம். சோலை மோகன் எப்படி பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முழு பேர் மோகன சுந்தரம். சரிங்களா? மோகன சுந்தரம் தான் என்னோடய முழு பேர். ஆனால் என்னுடைய ஒர்க் ஷாப் நேம் சோலை அப்படின்னு வர்றதுனால சோலை மோகன் சாட்டா சுருக்கிட்டாங்க. ஸோ என்னை அடையாளப்படுத்தினது என்னுடைய பணிமனை சோலை அப்படிங்கிற பணிமனை தான் என்னை அடையாளப்படுத்துச்சு. இந்த நம்ம இவ்வளோ உறவுகளுக்கும் கற்றுக் கொடுத்தது. அதே போல் நம்ம விருதாச்சலம் நமக்கு வந்து இன்றைக்கி நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக நம்ம விருதாச்சலத்துலேருந்து நம்ம முகமது கௌசனா வந்திருக்காங்க. ஸோ இவர்களும் நம்மளோட சக மெக்கானிக் தான். எப்படியெல்லாம் இவர்கள்லாம் நமக்கு நட்பு ரீதியாக ரஹ்மான் சார் ஆகட்டும்,
நம்ம கனகராஜ் சார் ஆகட்டும், ஆனந்த் சார் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் எப்படி நம்ம நட்பு கிடச்சிதுன்னா வலைதளத்தில் மனம் விட்டு பேசுனதுனால கிடச்சிது. சரிங்களா? வலைதளத்தில் மனம் விட்டு பேசுகிறோம், ஃப்ரீயாக பேசுகிறோம், அதனால் கிடச்சிது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் இதே போல் ஒற்றுமையாக இருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பயணித்து கருத்து வேறுபாடுகள் கலைஞ்சு நல்ல விஷயத்தை எடுத்து எல்லோரும் ஒற்றுமையாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன விஷயத்தை நம்ம பேசுகிறோம். சரிங்களா? ஒற்றுமையால் கிடைச்ச பயன் திருச்செங்கோட்டிலிருந்து இன்றைக்கி சென்னை வரைக்கும் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் வந்து நம்ம வந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ BS6 எதுக்காக வந்தது, எந்த டைமில் வந்தது? கொரோனா பீரியட் அப்படிங்கிற டைமிங்கில் நமக்கு வந்து ட்ரைனிங் கிளாஸ் எடுத்தாங்க. அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வாங்கினது, அதில் போய் நம்ம வந்து கலந்துக்கிட்டதோடு நிற்கல. நம்ம ஒர்க் ஷாப்பில் அடுத்தது இதையெல்லாம் எப்படி நம்ம செய்ய முடியும், இதை நம்ம எப்படி செஞ்சு பார்க்கலாம், இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டியும் புது வண்டியெல்லாம் வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பார்த்ததில் கிடைச்ச அனுபவங்கள் இன்னைக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயினராக வந்து நிற்க முடியுது. ஸோ அது எனக்கு பெருமை. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த ஷார்ட் எல்லாத்திட்டையும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்திட்டையும் இருக்குங்களா? யாருக்காவது வரலையா? ஜெராக்ஸ் சரி, இல்லை அப்படின்னா பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இல்லாதவங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க. ஜெராக்ஸ் எடுத்தது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கா? அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே ஒவ்வொரு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கிக்கங்க. விருதாச்சலம், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுதுநீக்கு தலைமை சங்கம், மோட்டார் சைக்கிள் பழுதுபார்ப்பு நல சங்கம், அதாவது எல்லா சங்கத்துக்கான முன்னோடி சங்கம் சென்னை சங்கம். அந்த சங்கத்தில் இந்த ஒரு பொடிப்பயனா இந்த உங்கள் மத்தியில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு வாய்ப்பளித்த சென்னை சங்கத்துக்கு நான் முதல்ல நன்றி கடன் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்திருக்கிற விஷயம் நாங்கள் அப்படி என்ன அப்படிங்கிறத அண்ணன் சொன்னாங்க. ஒற்றுமையாக இருந்து இந்த விஷயத்தில், அதாவது BS6 அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கடையில் எப்படி வேலை பார்ப்போம், நம்ம கடையில் எப்படி வேலை பார்ப்போமோ அதை தான் நாங்கள் இங்கே செய்ய போகிறோம். ஒரு வண்டியை பிரித்து அதில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போக போகிறோம். பயத்தை உடைக்கணும், அதுதான் எங்கள் கான்செப்டு. இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நண்பர் ஒரு கடையில் ஒரு வெப்சைட் வந்து ஷார்ட் ஆகலை அப்படின்னு வருது. அவர் 2 நாள் ட்ரை பண்ணுறாரு, அந்த ஃபால்ட் வந்து அட்டன் பண்ண முடியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 நண்பர்கிட்ட கலந்து மறுபடியும் அவர் ஒரு ட்ரை பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு செஞ்சதில் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, உக்காருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பகிர்றாங்க. ஒரு 30 பேர் சேர்றாங்க அந்த வண்டியை. ஏன்னா 5-6 நாளாக அந்த போய்கிட்டே இருக்குது, அந்த ஃபால்ட் ரெடி பண்ண முடியல அப்படின்னு. அந்த 30 பேர் ஒன்றா சேர்ந்த 15 நிமிஷத்தில் அந்த ஃபால்ட் அட்டன் ஆகுது. 15 நிமிஷத்தில் அந்த ஃபால்ட் அட்டன் ஆகுது. எதனால்? ஒற்றுமை. ரெண்டாவது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே இதுன்னு ஒரு மூலையில் வந்தோன்னா அந்த 30 பேர் 300 பேருக்கு சமானம். 30 பேர் 300 பேருக்கு சமானம். அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த கம்பெனி என்ன மாடுலேஷன், இதுக்கு முன்னாடி கொடுத்த BS6 மாடல் வேறு, ஸ்பெண்டர் ப்ரோ இப்போ வந்திருக்கிறது வேறு, இந்த வெர்ஷனே வேறு. ஆனால் இதையும் நம்ம ஜெயிக்கணும், இதையும் நம்ம அதை கற்றுக்கணும். ஷோரூம் பக்கம் நம்ம வண்டி அனுப்பவே கூடாது. நாம் ஜெயிச்சு நம்ம பட்டறையிலேருந்து வண்டி டெலிவரி கொடுக்கணும். அதாங்க அந்த கான்செப்டு. ஜெயிப்போம். அடுத்த சிவனா. வணக்கம், நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேங்க. அரசூர் சிவான் பார்த்துருப்பீங்க பதிவுகள் நிறையா. நாங்களும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து இதுமாரி நம்ம ஒற்றுமையோடு இருந்து இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே இதை ஜெயிச்சுட்டு வரோம். நீங்களும் அதே போல் வலைதளத்து மூலியமாகவும் சரி, நம்மளுடைய அசோசியேஷன் மூலியமாகவும் சேர்ந்து ஒற்றுமையோடு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு எந்த ஒரு வண்டி BS6 வண்டி வந்தாலும் சரி ரொம்ப தைரியமாக பயப்படவே கூடாது. இன்றைக்கி இப்போ ராம சார் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, முதல்ல பயம்தான் நம்மளுடைய எதிரி.
இன்னைக்கு BS6 அப்படின்னா நம்ம நிறைய பண்ண பதில் சொன்ன மாதிரி தான். பயப்படாமல் எந்த வண்டி வந்தாலும் முதல்ல எடுத்து அட்டன் பண்ணோம்னாலே நமக்கு அது தைரியமாக வந்துடும். வண்டி வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியாது, நீ கம்பெனி கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல தவிர்த்துக்கங்க. இப்போ கௌசன் சொன்ன மாதிரி தான், ஒரு வலைதளத்தில் போடுங்க, அடுத்த நிமிஷம் நமக்கு யாராவது சொல்லி கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும். இப்போ BS6 பற்றியான அடுத்து என்னென்ன நம்ம சென்சார் இருக்குது அப்படிங்கிறத வரிசையை நம்ம கற்றுக்கலாம். நன்றி. இப்போது என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சென்சாரில் என்னென்ன சென்சார் புதுசாக இருக்குது, என்னென்ன சென்சார் பழைய சென்சார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிபிஎஸ் அந்த ஷார்ட்டில் கொடுத்துருப்போம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் சிபிஎஸ். ஸோ அது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துலையும் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் டவுட் கூட கேட்கலாம், சரிங்களா? இல்லை இதை பற்றி சொல்கிற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு புரியுது அப்படின்னா அதிலேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, அதில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிபிஎஸ். சிபிஎஸ் வந்து அடுத்தது இல்லை சொல்கிறேன்னா, சிபிஎஸ் சென்சார்னா என்னென்ன காட்டுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு, சரிங்களா? இல்லை நான் சொல்கிறேன், சிபிஎஸ் அப்படின்னா என்ன, சிபிஎஸ் சென்சார் எங்கே இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். கிராங்க் பொசிஷன் சென்சார், சரிங்களா? அப்போது ஒரு கம்பெனி நிறுவனம் சொல்கிற மாதிரி தான், எல்லாமே சென்சார் கொடுத்தாச்சுப்பா, யாரும் வெளி டெக்னீஷியன் சர்வீஸ் பார்க்க முடியாது. அப்போது அண்ணன் கேட்ட மாதிரி தான், அந்த சென்சாரை முதல்ல காட்டுங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அந்த சென்சார் எங்கேனா இருக்குது? பிக்கப் காயில், சரிங்களா? பல்சர் காயில் சொல்லுவோம், பிக்கப் காயில் சொல்லுவோம். பிக்கப் காயில் நமக்கு புதுசா பழசானா புதுசானா? பழசு தானா? பேரை மாற்றி வச்சாச்சு, சிபிஎஸ் சென்சார். ஸோ அது என்ன வேலை செஞ்சதோ அதே வேலை தான் எஸ்பி செய்ய போகுது, சரிங்களா? மேக்னெட்டோ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். மேக்னெட்டாவில் இருக்கிற அந்த டிப்பு, சரிங்களா? டிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ராட்டு, அந்த ராட்டு வந்து எந்த இடத்துல போயிட்டுருக்கு, எத்தனை சுற்றிட்டு இருக்கு மேக்னெட்டோ அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து யார் கொடுப்பா? இது வரைக்கும் பல்சர் காயில் யார் கொடுப்பா தகவல்? சிடிஐ டிசிஐ இவங்களுக்கு வந்து தகவல் கொடுக்கறது அதோடைய வேலை. இப்போ என்ன வேலை செய்யுது? ஸோ அதே சென்சார் இசியூக்கு தகவல் கொடுக்குது, அவ்வளோதான். இது புதுசெல்லாம் கிடையாது, பழசு தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்சாரை பேரை மாற்றி வச்சதுனால அது நமக்கு ஒரு பெரிய சென்சாராக தெரியுது, சரிங்களா? கரெக்டு தான், ஓகேவா? அப்போது ஒரு பிக்கப் காயில் ப்ராப்ளம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆகாது. பிக்கப் காயிலிருந்து சிக்னல் அவுட்புட் வரல அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாது. அப்போ பிக்கப் காயிலோட வேல்யூ குறைஞ்சிது அப்படின்னா வண்டியில் எந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும்? மிஸ்ஃபயர் ஆகும், சரிங்களா? வண்டி அடைச்சடிச்சு போகும். ஸோ அதே வேலை தான் இந்த வண்டியிலையும் நடக்க போகுது. இது புதுசு கிடையாது, இது பழசு. அப்போது பேரை மாற்றி வச்சதுனால இது ஒரு நமக்கு மிகப்பெரிய ஒரு சென்சாராக போயிடுச்சு. பேசிக்கான சென்சார் 7 சென்சார் வண்டிக்கு தேவை. அதில் முக்கியமான சென்சார் இந்த சென்சார். இந்த சென்சார் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்போது வண்டி ஒரு ஸ்டார்டிங் ட்ரிப்பில் வருது, வண்டி மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த சென்சாரோட வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், சரிங்களா? ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ஒவ்வொரு விதமான வேல்யூ, சின்ன சின்ன வேல்யூ மாறும், சரிங்களா? இப்போ ஹீரோ ஹோண்டா எடுத்தீங்க அப்படின்னா 140 ஓம்ஸ் காட்டும், சரிங்களா? அதே எக்ஸலண்ட் எடுத்திங்கன்னா ஒரு 130 காட்டும். ஸோ இன்னும் ஒரு சில வண்டிகளில் மாறி மாறி காட்டும். அப்போ ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க கம்பெனி. அப்போ எல்லா வேல்யூம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்டில் வச்சுருக்க முடியுமா? மைண்டில் வச்சுருக்க முடியுமாண்ணா? ஒவ்வொரு வண்டிகளுக்கும் மைண்டில் வச்சுருக்க முடியுமா? அப்போ வச்சுருக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் சென்டர்லையோ வேலையோ குரூப்பில் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் கிடைக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு ஜெராக்ஸ் போட்டு கடையில் எடுத்து பின் பண்ணி வைக்கணும். ஸோ இதையெல்லாம் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா இனி வரும் காலத்தில் கண்டிப்பாக BS6 சர்வீஸ் பார்க்கறது, ஒரு FI சிஸ்டத்தை சர்வீஸ் பார்க்கறது சிரமமாக இருக்கும். இன்னொரு வகையில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சென்சார் அல்லது ஒரு காயில், சரிங்களா? ஒரு காயில் வந்து வீக் ஆயிருச்சு, அந்த காயிலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக ஒரு வகையில் கண்டுபிடிக்கலாம். எப்படி? துண்டு ஒயரை சீவரம், ஒயரில் குத்துறோம், கிக் ஸ்டார்ட் பண்ணி பாடியில் அடித்து பார்ப்போம், கரண்ட் வருமா?
கரண்ட் வருமாண்ணா? ஸோ பல்சர் காயில் நீங்கள் எந்த வண்டி பார்த்தீங்கன்னாலும் கண்ணுக்கு தெரியாது. ஸ்டார்டிங் காயில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான வரியில் ஒரு சின்ன எல்இடி இருந்தால் கூட எல்இடி பின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்இடி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று மல்டிமீட்டர் இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அங்கே பாருங்கள், ஆனால் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. பல்சர் காயிலிருந்து வரக்கூடிய 2 அவுட்புட் ஒயரில் பின் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணுங்க. இப்போ தெரியுதுங்களா? இந்த லைட் வந்து ஃப்ளிங்கிங் ஆகுது. ஸோ இப்போ பல்சர் காயிலிருந்து அவுட்புட் வருதுன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கரெக்டான முறையில் அந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அந்த காயில் வந்து கரெக்டான அவுட்புட் கொடுக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னது எப்படி இருக்கணும்? மல்டிமீட்டர் நமக்கு தேவை. சரிங்களா? மல்டிமீட்டரில் டிஜிட்டல் மல்டிமீட்டர் யாராருக்கெல்லாம் இல்லை? இந்த மல்டிமீட்டர் யார்கிட்ட இல்லை? இவ்வளவு பேர்த்துட்டு இல்லையா? ஓகே. ஏன்னா எங்களுக்கெல்லாம் சென்னையிலிருந்து தான் மல்டிமீட்டரே வருது எங்கள் ஊருக்கு. ஆனால் இங்கேயே இவ்வளோ பேர் மல்டிமீட்டர்னா யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. ஸோ மல்டிமீட்டர் யார்கிட்டலாம் மல்டிமீட்டர் இல்லையோ நாளை முதல் இந்த மல்டிமீட்டரு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. நல்ல மீட்டர் வாங்கினா ஒரு 400 ரூபா வரும். ரொம்ப சுமாராக வாங்கினா கூட 150 ரூபாய்க்கு மல்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? நாளை முதல் நீங்கள் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வெளியே போகும்போது அவசியம் இந்த மல்டிமீட்டர் இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மல்டிமீட்டர் இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் நாப் நிறையா இருக்கும். இந்த ஒயரை பிடிங்கி குத்திருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? பழைய அந்த ரேடியோ செட்டில் எலக்ட்ரானிக்ஸ் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பின்னை கூட இதில் குத்துவாங்க, வேல்யூ செக் பண்ணுவாங்க. அது வந்து அனலாக் மீட்டராக வேலை செஞ்சுட்ருக்கோம். இது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர். இது ரொம்ப ரொம்ப துல்லியமாக நம்ம காட்டி கொடுத்துரும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் புரிதல் இருந்தால் போதும். ஏசின்னா என்ன, டிசின்னா என்ன, ஆம்பியர்னா என்ன, ரெஜிஸ்டர்னா என்ன, இந்த 4 விஷயம் தான் இந்த மல்டிமீட்டரில் இருக்குது. இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வண்டியாக இருந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மல்டிமீட்டரு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மல்டிமீட்டர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க? சூப்பர். யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? அருமண்ணா, சூப்பர். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஸ்ப்ளெண்டர் யாரெல்லாம் சர்வீஸ் பார்க்குறீங்க? அப்பா வியப்பா இருக்கு, எல்லாரும் பார்க்குறோம். ஸ்ப்ளெண்டரோட ஸ்டார்டிங் ஆயில் ஓம்ஸ் எவ்வளோண்ணா இருக்கும்? என்னன்னா எல்லாரும் சர்வீஸ் பார்க்குறீங்க, எல்லாரும் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஸ்ப்ளெண்டரோட ஸ்டார்டிங் ஆயில் ஓம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் யோசிக்கிறீங்க. 280. சிறப்பு. வேற தகவல்? ப்ளஸ் ஆர் மைனஸ் அவ்வளோ இருக்குமாண்ணா? 140 to 240. ஓகே. வேற? சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்கப்பா, கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. பசிக்குது, மணி 1:30 ஆகுது. எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரியல, பரவாயில்ல. டைம்ண்ணா? அண்ணா யார் சொன்னீங்க வேல்யூ எவ்வளவு? 290. 290லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது? ஓகே சரி, நானே சொல்லிடுறேன். 310 ஓம்ஸ் இருக்கும். எந்த காயில் செக் பண்ணிங்கனாலும் சரி 310, 300லேருந்து 310 இருக்கும். 280 வந்துருச்சு அப்படின்னா அந்த காயில் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். 220 வந்துருச்சு அப்படின்னா அந்த காயில் போயிருச்சு. அப்போ 250 இருக்கு, அதாவது 250 இருக்கு அப்படின்னா ஸ்பார்க் வருமா? வரும். கரண்ட் கம்மியாக இருக்கும். எங்கேருந்து கம்மியாக இருக்கும்? பவர் காயில் பிளக் ஹோல்டரை கழட்டிட்டு ஸ்பார்க் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பார்க் லென்த்தாக செடி நடிக்கும். ஆனால் நீங்கள் 250 இருக்கிற ஸ்டார்டிங் காயில் ஓம்ஸ் பிளக் ஹோல்டரை கழட்டிட்டு ஸ்பார்க் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கரண்ட் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஸ்டார்டிங் காயில் மாற்றுவோமா, அல்ல ஸ்பார்க் பிளக்கை கழட்டி கேப் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேப் லைட்டாக குறைச்சி தட்டி விட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கு, நம்ம ஒரு பிரச்சனையை அட்டன் பண்ணுறோம். ஆனால் அப்போ வண்டி 2 நாள் போயிடும், 2 நாள் ஓடும், மறுபடியும் கஸ்டமர் மட்டும் வருவார். ஏப்பா அப்படி பண்ணுறது நமக்கு வருமானம் தானே? இப்போ ஒரு லேபர் வாங்கினா அப்போ ஒரு லேபர் வாங்குவோம், கரெக்டு தானே? ஸோ அப்போது முறையான அட்டன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்?
என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை அட்டன் போதும். ஸ்பார்க் லென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ ஏன் கம்மியாக இருக்குது? ஒன்று பவர் காயில் வீக்காக இருக்கணும், அல்லது ஸ்டார்டிங் ஆயில் வீக்காக இருக்கணும். இதையும் தாண்டி இடையில ஒரு மாஸ்டர் இருக்கிறார். யார் அவர்? சூப்பர். சிடிஐ அல்லது டிசிஐ, இந்த மாஸ்டர் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன வேணும்? மல்டிமீட்ரு அவசியம் வேணும். இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 300 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், 300 ஓம்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இது இன்னொரு முறையாக கண்டுபிடிக்கலான்னு சொன்னோம். 300 ஓம்ஸ் இந்த மல்டிமீட்டரில் வச்சிங்க அப்படின்னா, அதில் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக ஒரு 298 இருக்குதுன்னு வச்சுங்க. 298 காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காயில் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ காயில் ரொம்பவும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா 298 காட்டும், திடீர்னு 400 காட்டும், திடீர்னு 150 காட்டும். அப்போ அந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா 100% நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, அந்த காயில் போயிருச்சு, அந்த காயில் ப்ராப்ளம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு நீங்கள் காயிலை மாற்றிடலாம். சரிங்களா? புரியுதுங்களாண்ணா? 20 கேல வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். சரிங்களா? 20 கேல வச்சு பண்ணலாம். அப்போது இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நான் ஒரு நல்லா சொல்கிறேன்னா நோட் பண்ணிக்கங்க. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. ஸ்ப்ளெண்டரு எல்லாரும் சர்வீஸ் பார்க்குறீங்க. ஸ்டார்டிங் காயில் எத்தனை மாடல் இருக்குது? மூணு. ஓகே. ப்ளூ ஒன்று, கிரீன் ஒன்று. சரி, ரைட்டு. பிளாக் ஒயிட் எக்ஸாக்டாக யாராவது சொல்ல முடியுங்களாண்ணா? பிளாக் ஒயிட்டு 3 மாடல் இருக்கு. நான் என்ன கலரில் இருக்குதுன்னு நான் உங்களை கேட்கல. சரிங்களா? என்ன கலரில் இருக்குன்னு நான் கேட்கல. கலரில் கேட்டால் பிளாக் ஒயிட்டு கரெக்டு. பட் எத்தனை மாடல் இருக்குது அப்படின்னா 3 மாடல் இருக்குது. 3 கம்பெனிக்காரங்க ஒரு கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறாங்க ஒரு பொருளை. சரிங்களா? என்சி அப்படிங்கிறது ஒரு மாடல். சரிங்களா? டென்சோ அப்படிங்கிறது ஒரு மாடல். இந்தியா நிப்பான் அப்படிங்கிறது ஒரு மாடல். இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி. ஒரு ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிற வண்டிக்கு 3 கம்பெனியை காயில் சப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இது நடந்த விஷயம். அப்போது நம்ம இவ்வளோ தூரம் இத்தனை பேர் இருக்கோம், இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்ப்ளெண்டரில் எத்தனை டைப்பான காயில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்காத இருக்கோம். புரியுதுங்களா? இது பேசிக், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். அப்போ இத்தனை நாளும் போயிட்டு ஒரு ஸ்டார்டிங் காயில் பழசை கொண்டு போய் கொடுத்துட்டு பழைய காயில் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வச்சுது அப்படின்னா காயில் போயிடுச்சுன்னா நம்ம மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடும். அந்த காயிலை கொண்டு போய் ஆட்டோமொபைலில் கொடுத்து இந்த காயில் எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இது என்ன காயில்? டென்சோவாக இருக்கலாம், அல்லது இந்தியன் நிப்பானாக இருக்கலாம், ஜேசியாக இருக்கலாம். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. காயில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கொண்டு வந்து மாட்டிடுவீங்க. இதுதான் போயிட்டுருக்கு. அப்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் சொல்கிறோம். வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு ட்ரைனிங்கை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போது எப்படியெல்லாம் உயர்த்த முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒவ்வொரு நேமையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். எப்படிப்பா? எப்படி உயர்த்த முடியும்? எப்படின்னா, ஸ்டார்டிங் காயில் இந்தியன் நிப்பான் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, இந்தியன் நிப்பானில் ஓய்க்கு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஒரிஜினல் பேக்கிங் பண்ணும்போது உள்ள இந்தியன் நிப்பான் தான் இருக்கும். அப்போ இந்தியன் நிப்பான் நீங்கள் பேரை தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இந்தியன் நிப்பான் வாங்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா சேவ் ஆகும். ஓய் வாங்கினா எவ்வளவோ? 240 சில்லர் இருக்கும். இந்தியன் நிப்பான் வாங்கலாம் 140 சில்லர் இருக்கும். அப்போது இந்தியன் நிப்பான்ங்கிற ஒரு பேரை தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஆட்டோமொபைல்னா கேட்கலாம், எனக்கு இந்தியன் நிப்பான் காயில் ஒன்று கொடுங்கன்னு வாங்கி கொண்டாந்து வண்டிக்கு ஃபிட் பண்ணலாம். அப்போ வண்டிக்கு நீங்கள் என்ன லோக்கல் காயில் போட்டிங்களா? லோக்கல் பொருள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நல்ல பொருள் கம்பெனிக்கு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ நல்ல பொருள் வெண்டார் ஐட்டமாக இருந்தாலும் நல்ல பொருள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோங்கிற ஒரு திருப்தியோட கஸ்டமருக்கு மாட்டி கொடுத்து நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்? அதே 140 வாங்கலாமா, 240 வாங்கலாமா? 240 வாங்கலாம். அப்போ இந்த 100 ரூபாய் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுருக்கோம். சரிங்களா? ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், அது மூலியமாக கிடைச்ச ஒரு 100 ரூபாய் அடிஷனல் பெனிஃபிட். புரியுதுங்களா? அப்போது எதுக்கு நான் இவ்வளோ தூரம் அந்த காயிலுக்கு நான் வந்து விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு கம்பெனியும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹீரோவுக்கு வந்து ECU சப்ளை பண்ணுறாங்கன்னா 3 மாடல் வருது ஹீரோவிலேயே. சரிங்களா? நேப்பினோ கண்ட்ரோல் யூனிட்டு, NCS, இந்த மாதிரி NCSங்கிறது நேப்பினோ கண்ட்ரோல் யூனிட்டு, கெகினு, மேக்னெட் மெர்லி, இந்த மாதிரி 3 கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 3 கம்பெனி இப்போது ஹெச்எஃப் டீலக்ஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த EOT சென்சார்னு சொல்கிறோம்ல, சிலிண்டர் சென்சார் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு மாதிரி இருக்கும்.
ஸ்ப்ளெண்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அது வேற இது வேற. அப்போ நீங்கள் அதனுடைய வேல்யூ வேற, இதனுடைய வேல்யூ வேற. சரிங்களா? அப்போ நீங்கள் பேர், கம்பெனியோட பேர் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு உண்டான சென்சார் கரெக்டாக வாங்கி கொண்டு வந்து நீங்கள் ஃபிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஆட்டோமொபைலில் கொடுக்குறத வாங்கி, அவங்களுக்கே ஒரு சில விஷயத்தை தெரியாத இருக்கலாம், எல்லாத்துக்கும் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சிருக்கா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பல விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமொபைலில் ஓனரே எல்லா விஷயம், எல்லா பொருளையும் எடுத்து கொடுக்க மாட்டார். உள்ள அவங்களுடைய மேனேஜரோ அவங்கள லேபராக இருப்பாங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க, மாற்றி கூட கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அதனுடைய பேர் தெரிஞ்சிருக்கணும். பேர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஒரு பொருள் இப்போ கழட்டுறீங்க அப்படின்னா என்ன கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு நிறையா விஷயங்கள் நன்மை கிடைக்குது. மெயினாக நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். இன்னொன்று, நேரத்தை செலவு பண்ண தேவையில்லை, விரயமாகாது. புரியுதுங்களாண்ணா? இதில் ஏதாவது கருத்து இருக்காண்ணா? சரி, ஓகே. இப்போ கான்செப்டுக்கு வருவோம். போது பவர் ஸ்ட்ரோக் வரும்போது ஃபயரிங் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த டைமிங்கை கரெக்டாக அந்த டிப் அந்த இடத்துல வரும்போது ஃபயரிங் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து மென்ஷன் பண்ணி, இப்போது அந்த ராட் எத்தனை ராட், எதுக்காக எத்தனை ராட் கொடுத்துருக்காங்கன்னா, சின்ன சின்ன டாக்டர் கொடுத்துருக்காங்கன்னா, மேக்னட்டோ எந்தெந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? மேக்னட்டோனா ப்ளஸ் கிராங்க் வந்து மேலே, பிஸ்டன் வந்து மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்கா, கீழே வந்துருச்சா, கீழே முழுமையாக வந்துருச்சா, அல்லது கீழேருந்து அடுத்து மேலே போயிட்டு இருக்கா, அடுத்து மேலே போயிருச்சா அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்தையும் கண்காணிக்கணும். ஏன்னா இப்போ சென்சிட்டிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துல்லியமாக கவனிச்சால் மட்டும்தான், சரிங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். இப்போது இன்னும் லஞ்சுக்கு போயிட்டு வந்து இன்னும் டீப்பாக அதை பற்றி ஒரு சின்ன விஷயங்களை சொல்கிறோம். இப்போ லஞ்சு போவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிர்வாகிகள் மீட்டிங் இருக்குது. இனிமேல் வரக்கூடாது. அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க கிராங்க் பொசிஷன் சென்சார். அது என்ன ராட் ஏன் கொடுத்துருக்குறான், அந்த ராட் என்ன வேலை செய்யுது, அது எப்படி செக் பண்ணலாம் சொல்லியிருந்தாருங்களா? புரிஞ்சுதா? மொத்தம் நம்ம மேக்னெட்டோவில் 2 விஷயம் நடக்கும். பிக்கப் காயில் சென்ஸ் மூலயமா ஒரு பவர் ப்ரொடியூசன். அதாவது எஃப்ஐ வண்டியில் 2 டைமிங் இருக்குது. 2 டைமிங் இருக்குது. அது என்ன டைமிங்? அதாவது BS6ல எஃப்ஐ வண்டியில் 2 டைமிங் இருக்கு. ஒன்று வந்து தெரியும், பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இன்னொரு டைமிங் இருக்கு, தெரியுமா? இருக்காது? தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லலாமே. 2 டைமிங் இருக்கு. BS6 வண்டியில் எஃப்ஐ வண்டிக்குனா 2 டைமிங் இருக்கு. ஒன்று பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு டைமிங், இன்னொரு டைமிங் இருக்கு. சூப்பர் சார், நன்றி. அதாவது பவர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பிக்கப் காயில் சென்ஸ் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த வண்டி கார்பரேட்டர் கிடையாது, காற்றின் மூலயமா மட்டும்தான் அளவிடுது. அப்போ நம்ம என்ன தேவை, இன்ஜெக்டிங் எப்போ நடக்கணுங்கிறதையும் இந்த பிக்கப் காயில் தான் முடிவு பண்ணுது. அது எங்கே முடிவு பண்ணுது அப்படின்னா, இந்த மேக்னெட்டோவில் அந்த ராட்டு சுற்றி ராட்டு வருது இல்லைங்களா, அதில் ஒரு இடம் ஃபேஸ் கொடுத்துருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஒரு இப்போ ஓல்டு கிளாமரில் ஒரு 12 டீத் வருது. இப்போ லேட்டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 22, 24 வரைக்கும் வரும். அதில் ஒரு இடம் ஃபேஸ் கொடுத்துருப்பான் பாருங்க. அந்த ஃபேஸ் தான் எப்போ வந்து இன்ஜெக்ட் கொடுக்கணும், எப்போ வந்து ஃபயர் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது தான் அந்த ஃபேஸ். நிறைய டீட் இருந்தாலும் அந்த ஃபேஸ் ஒரு இடம் தான் முதல்ல ஃபயரிங் கொடுக்கணும். எப்போ இன்லெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த உடனே இன்ஜெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிக்கப் காயிலுடைய வேலை. இந்த BS6 வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் எல்லா ஆக்டிவேட்டர்ஸையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய கான்செப்ட் என்னன்னா, பிக்கப் காயில் என்கின்ற CKP சென்சார், கிராங்க் பொசிஷன் சென்சார். முதல் சென்சார் CKP, கிராங்க் பொசிஷன் சென்சார். அது அண்ணன் சொல்லியிருப்பாங்க, ஆரம்ப காலத்துலேருந்து இருந்தது தான், பயப்பட வேணாம். நம்ம பாயிண்ட் டைப் வந்தப்போ பயந்தோம், அதுலேருந்து எலக்ட்ரானிக் வந்தப்போ ஒரு பயம் இருந்தது, அதை கற்றுக்கிட்டோம். TCI வந்துச்சு, அதை பார்த்து கொஞ்ச நாள் பயந்தோம். இப்போது BS6 கொண்டு வந்துட்டான். எதை பார்த்தியும் பயப்பட வேணாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தீங்கன்னா நம்ம தாராளமாக
இந்த விஷயங்கள்லேருந்து வெளிப்பட்டு வேகமாக நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம். இப்போது சிபிஎஸ் சென்சார்னா என்ன? பிக்கப் காயிலுடைய வரக்கூடிய தகவல்களை உடனே, அதாவது பிக்கப் காயில் வந்து என்ன பண்ணுது, மேக்னெட்டோ எந்த பொசிஷனில் இருக்குது, டாப்லேருந்து பாட்டம் இருக்கா இல்லை சென்டரில் இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் சென்ஸ் பண்ணி இசிஎம்க்கு தகவல் கொடுக்குறது என்ன வேலை? கிராங்க் பொசிஷன் சென்சார். முதல் சென்சார் முடிஞ்சது. அடுத்தபடியாக பாருங்க, மேப், எம்ஏபி, மேப். மேப் சென்சார்னா என்னன்னா, மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார். மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார். மேனிஃபோல்டுனா இந்த த்ராட்டல் பாடி இதுக்குள்ள போகக்கூடிய காற்றினுடைய அழுத்தத்தை குறிக்கக்கூடிய சென்சாருடைய பெயர் தான் மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார்னு சொல்லக்கூடிய மேப் சென்சார். மேப் சென்சார் வந்து நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா இருக்குது. ஒரு சின்ன ஹோல் தெரியுதுங்களா? ஒரு சின்ன ஹோல், என் கைக்கு நேராக பாருங்க, சின்ன ஹோல். இதுதான் மேப் சென்சார். நம்ம இது ஏன் ஒவ்வொன்றா காட்டுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓபிடி போட்டு செக் பண்ணுறீங்க, மேப் சென்சார் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர்த்து நம்ம வெறும் ஓபிடி மட்டும் வச்சுட்டு கற்றுக்கிட்டாலாம் வேலைக்காகாது. நம்ம நான் இப்போ சொல்லி கொடுத்தவொடனே நீங்கள் போய் நாளைக்கு செஞ்சிட போகிறது இல்லைங்க. இப்போ சொல்லி கொடுத்தோன்னே நான் அப்படிலாம் கிடையாது. நீங்களும் இறங்கி களத்தில் இறங்கி களமாடணும். நீங்களும் அந்த வண்டியை துணிஞ்சு எடுக்கணும். துணிஞ்சு எடுத்து செஞ்சு அதில் உங்களுடைய அறிவு திறமைகளை வளர்த்து நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அதன் மூலயமா தாராளமாக இந்த BS6ங்கிற மாய பிம்பத்தை உடைக்கலாம். ஓகேங்களா? மேப் சென்சார் இது என்ன வேலை செய்து சொல்லியிருந்தோம்? த்ராட்டல் பாடியிலேருந்து, அதாவது ஏர் ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய காற்றினுடைய அழுத்தத்தை நொடிக்கு நொடி தகவல்களை இசிஎம்க்கு செலுத்தி கொண்டு இருக்கும். இப்போது சென்சார் அப்படின்னா 5 வோல்ட் வரக்கூடிய லைன் எல்லாமே சென்சார். சென்சார்னா என்ன? இந்த BS6 வண்டினால ஒரு FI வண்டினாலே 5 வோல்ட் வருது அப்படின்னா சென்சார் லைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 5 வோல்ட் வருது அப்படின்னா அது சென்சார் லைன். இப்போ இதுக்கு வரக்கூடிய அந்த 5 வோல்ட் என்ன பண்ணோம்? மேப் சென்சார் 4, 3, 1 அப்படின்னு அதாவது ஆக்சிலேஷன் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், இன்லெட் வால்வ் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ இன்லெட் வால்வில் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போல்லாம் இதனுடைய செயல் விளக்கம் நடக்கும். அது உள்ள ஒரு சின்ன ஒரு ரப்பர், டயஃப்ராம் ரப்பர் மாதிரி இருக்கும். அது என்ன வேலை செய்யுது? வரக்கூடிய காற்று இன்லெட் இழுத்த உடனேவே இது வந்து உறிஞ்சி ஒரு தள்ளும். அப்போது வேகமாக காற்று வருதுன்றதை அப்சர்வ் பண்ணி உடனே சொன்ன உடனே ஃபியூல் வந்து தெரிக்குது. மேப் சென்சார் வேலை செய்யலைன்னா மேப் சென்சார் வேலை செய்யலைன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சுத்தமாக அடைச்சிக்கிச்சுன்னா ஐடியில் ஆடவே ஆடாது. எஃப்செட்டு இந்த மாதிரி வண்டிக்கு ஸ்டார்ட்டே ஆகாது. ஸ்பெண்டர்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். எஃப்செட்டு இந்த மாதிரி வண்டிகளுக்கு ஸ்டார்ட்டே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணலாம்? த்ராட்டல் பாடி எடுக்கலாம், மேப் சென்சார் அந்த யூனிட்டை நல்லா க்ளீன் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. சில வண்டி கைட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் அந்த த்ராட்டல் பாடியை கைட்டி காட்டுறோம். நீங்கள் நாளைக்கே போய் புது வண்டி கைட்டிடலாமா? நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு சொல்கிறோம். நீங்கள் நாளைக்கே என்ன பண்ணுறது, கடைக்கு வந்துருச்சு, இன்றைக்கி மேப்பை நான் பார்த்துறேன் அப்படின்னு கைட்டிட்டிங்கன்னா நாமளே நம்ம தலையில் மண்ணை போட்டுக்கிற கதை தான். அது வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இருக்குது, ஒரு 50,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் ஓடின வண்டின்னு கேட்டுங்க. வந்த வண்டியை பிரிக்கணுன்னா தரவாக அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு மொபைல் வச்சுருக்கோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எப்படி இருக்குது அந்த ஓரிங் கைட்டும் போது அந்த ஓரிங் எங்கே இருந்தது. ஏன்னா சில சமயம் மறந்துடுவோம். நம்ம ஒரு வண்டி பார்க்குறது இல்லைங்க. இங்கே இருக்கிற யாருமே ஒரு வண்டி பார்க்குறது இல்லை. அதாவது ஷோரூம் போனீங்கன்னா அவங்க ஒரே கான்செப்ட்டு, ஸ்பெண்டர்னா ஸ்பெண்டரு, ஷைன்னா ஷைனு, யூனிகான் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. சைக்கிளையும் பார்ப்போம், புல்லட்டையும் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஞாபக மருதிகள் இருக்கும். அந்த ஞாபக மருதியை போகணும் என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி வண்டிகள் நம்ம தவறு நடந்துடக்கூடாதுன்னா கட்டும் பொழுது ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிப், மொபைல் வச்சுருப்பீங்க, ஃபோட்டோ கிளிப் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்த ஓரிங் எங்கே வருது என்ன வருதுங்கிறதையும் நாங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டல் பாடியில் இந்த காம்பனண்ட்டாக வரும். இந்த இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிகள்லாம்
நான் சொன்னேன்ல மேப்பு, இதில் மொத்தம் 3 சென்சார், 3மே காம்பனண்ட்டாக வரும். இதில் ஒரு சின்ன த்ராட்டல் பாடியில் ஓரிங் வரும். இந்த பாருங்க, இது உள்ள ஒரு ஓரிங் இருக்குது பார்த்தீங்களா? இதில் எப்பயுமே சரி எடுத்து பெட்ரோல் வாஷ் பண்ணுறதோ இல்லை இன்ஜெக்டர் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. இதை மட்டும் தனியாக கழட்டி ஓரமாக வச்சுட்டு த்ராட்டல் பாடி மட்டும் க்ளீன் பண்ணி மாட்டிட்டு லாஸ்ட்டாக மாட்டுங்க. அப்படி மாட்டும்போது விரிஞ்சு போச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அந்த ரப்பரை ஒரு 5 நிமிஷம் போட்டு வைங்க. மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் மாட்டலாம். மேப் சென்சார் என்ன வேலை செய்ய சொல்கிறேன்னா, ஏர் ப்ரெஷரை வந்து சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். அது மாதிரி பின்னாடி இருக்கவங்களும் இது புரியலன்னா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு கேளுங்கண்ணா. ஏன்னா நாங்கள் பாட்டு நடத்திட்டு போயிடலாம். நாளைக்கு இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கணும்னா நாங்களும் அங்கேருந்து வரணும், உங்கள் வேலையை விட்டுட்டு உட்காரணும். ஒரு 10 நிமிஷம் பேச்சுவார்த்தையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எங்களுக்கும் எளிதாக இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்க கேட்க எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் நாங்களும் பகிரும் பொழுது வேகம் எடுப்படும். மேப் சென்சார், மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார், இது வந்து 2-3 ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். ஒன்று ஐடியில் ஆடாது, ஒன்று பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. எஃப்ஜெட் இந்த மாதிரி வண்டிகளில் ஷார்ட்டே ஆகாது. இதை முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 சென்சார் முடிஞ்சிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? மேப்பில் இன்னும் ஏதாவது தெரியும் இதை பற்றி? என்ன வண்டினா? இப்போ ஒரு ஸ்பெண்டர் ஒன்று போயினே இருக்குது. போயினே சொல்ல ஆக்சிலேட்டர் விட்ட உடனே ஆஃப் ஆகிடுது. அது எதனால ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அது வந்து ஐடியல் ஏர் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். அந்த வண்டியில் எல்லா வண்டிக்கும் ஐடியல் ஏர் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். இது வந்து சரியான நேரத்தில் செயல்படலைன்னா வண்டி கூட உங்களுக்கு டக்குன்னு ஐடியல் ஆஃப் ஆகும். இல்லைன்னா இஓடி சென்சார் ப்ராப்ளம் வந்தாலும் அந்த மாதிரி ஆகும். அது எக்ஸலரேட்டரில் அடிக்கடி நடக்கும். அதை விட்டிங்கன்னா ஸ்பெண்டரில் ஒரு சில வண்டிகளில் வரும். அது மட்டும் இல்லாமல் I3S ப்ராப்ளம் ஆனாலும் அந்த ப்ராப்ளம் நடக்கும். ஓகேங்களா? ஆமாம், வருது. சரிங்கண்ணா. சிகேபி மேப் இந்த 2 பற்றின மறுபடியும் ஏதாவது தகவல் வேணுமாண்ணா? அண்ணா அது லாஸ்ட்டாக சொல்லுவோண்ணா. அதெல்லாம் ஆக்டிவேட்டர்ஸ் சொல்லுவோம், லைனாக வந்துடும். அடுத்தது டிபிஎஸ் போலாமாண்ணா? த்ராட்டல் பொசிஷன் சென்சார். த்ராட்டல் பொசிஷன் சென்சார் 3ஆவதாக இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம கார்பரேட்டர் வண்டிகளில் ஷைன், யூனிகான், ஸ்பெண்டரில் சுவிட்சுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்பெண்டர் ப்ரோ பார்த்துருக்கீங்களா? அதனுடைய வேலை தான், வேறு எதுவுமே இல்லை. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மேனிஃபோல்டு போகக்கூடிய காற்றை எந்த அளவுக்கு ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது அந்த ஷட்டர் மூலயமா எத்தனை டிகிரி ஷட்டர் ஓப்பன் ஆகுது, அந்த ஷட்டர் எத்தனை டிகிரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத காட்டும். அது எப்படி காட்டும்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் கணக்குலையும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த டிபிஎஸ் சென்சார் வந்து என்ன ஆகும்னா, அதுவும் அப்படி தான். வண்டி வந்து ஓட்டுறதுக்கு மந்தமாக இருக்கும், பிளாக் பொல்யூஷன் தள்ளும். அதே மாதிரி ஸ்டார்டிங் டேபிள் எக்ஸ்ட்ரா இருக்கும். சில வண்டி எக்ஸ்ட்ரா ஸ்டார்டிங் டேபிள் ஆகும். சில வண்டி எக்ஸலரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த த்ராட்டல் பொசிஷன் சென்சார் நீங்கள் கைட்டிட்டீங்க, சரியான அளவில் வைக்கணும். எக்ஸலரேட்டடு ஓல்டு மாடலுக்கு வரக்கூடிய டிபிஎஸ் சென்சார் எது கைட்டினாலும் அந்த என்ன அளவு கைட்டினீங்களோ அந்த வேல்யூவை கரெக்டான அளவு வச்சா தான் வண்டியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது பழைய நிலைக்கு. அதை எக்ஸலரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் செக் பண்ணலன்னா 8.15 ஸ்டார்டிங்கு. இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா காட்டினா ஸ்பெண்டர் ஃப்ளோவில் நார்மல், அதாவது ஆக்சிலேஷன் கொடுக்காத நிலையில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஒரு சின்ன திருப்பிலை வச்சு திருப்பி பாருங்கண்ணா. இது ஒன்றும் இல்லை, எளிதாக செக் பண்ணக்கூடியது தான். நாங்கள் அந்த ஒயர் வந்து வரும்போது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா இந்த 3 பேர்லாம் தேவையில்லை, ஒரு ஆளே போதும். அது ஒரு சின்ன தடங்கள் நடந்துருச்சு. பாருங்கள், வேல்யூ பார்த்தீங்களா? வேல்யூ நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பாருங்கள். இல்லை அவங்க நான் ஸ்லோ பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதே வோல்டேஜாக வரும்போது கம்மியாகி அதிகமாகி போகும். வோல்டேஜாக போகும்போது 5 வோல்ட் வருதுன்னா 2, 3, 1 அப்படின்னு. இவருக்கு ஃபுல் ஆக்சிலேஷன் கொடுத்துருக்காரு. குறைங்க ஆக்சிலேட்டரா குறைச்சாரா? இப்போ த்ராட்டல் பொசிஷன் சென்சார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா,
இந்த காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வர்றது எர்த் லைன். அந்த எர்த் லைனில் ஒரு லைனும் டிபிஎஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்து லைன் தான். மொத்தம் 3. உங்களுக்கு வேணால் அந்த வாட்ஸ்அப்புக்கு அதில் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அதை வச்சு கூட அந்த ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் எஃப்ஜெட் இந்த மாதிரி வண்டிகளுக்கு தேவையே இல்லை. அந்த காம்பனண்ட் உள்ளேவே கொடுத்துருப்பான். மேப் சென்சார்னு போட்டிருப்பான், டிபிஎஸ்னு போட்டிருப்பான், ஐஐடி எல்லாமே கொடுத்துருப்பான். ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்பெண்டர் வண்டிகளில் நம்ம ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்து டெமோ வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சென்சாரும் வரக்கூடிய வண்டிகளுக்கு நீங்கள் கட்டுறீங்கன்னா ஒரு வேல்யூ செக் பண்ணி கடையில் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இல்லை, நான் எப்பயோ ஒரு ஃபால்ட் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனாக இருக்கும். மல்டிமீட்டர் அதுக்கு தான் BS6 வாகனங்களை பயன்படுத்த சொல்கிறாங்க. இப்போது இந்த டிபிஎஸ் சென்சாரால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்லோ. இது வந்து ஒரு மெயின் ஜெட்டுன்னு என்ன வச்சுக்கோங்க. ஒரு கார்பரேட்டர் மெயின் ஜெட் அடிச்சா என்ன ஆகும்னா, மெயின் ஜெட் அடிச்சா என்ன ஆகும்? உட்காரும் வண்டி. அதே தான் பிளாக் பொல்யூஷன் தள்ளும் சில வண்டி. அதிகமான ஏர் ஸ்க்ரூ டியூனிங் சரியில்லைன்னு என்ன ஆகும்? அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த டிபிஎஸ் சென்சார் வந்து முக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் நம்ம என்ன வேணால் கைட்டலாம், ஸ்பெண்டர்லலாம் கைட்டலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. ஆனால் பல்சர் கூட நீங்கள் அந்த மேக்னெட்டை வந்து கைட்டி மாட்டும்போது ரொம்ப கவனமாகும். அதே மாதிரி எப்ஜெட்லாம் ஸ்கூட்டி பெப்பு XL100 இந்த மாதிரி வண்டிகளுக்கு டிபிஎஸ் சென்சார் நீங்கள் கைட்டும் போது ரொம்ப கவனமாக அந்த மார்க் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்படி இல்லைனா வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. 8.15 அந்த மார்க்கை செக் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த பொசிஷனில் இருக்குன்னு இந்த ஸ்க்ரூவை கைட்டி வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கூட, அதாவது உள்ள திராட்டர் பாடி கழுவும் போது க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டுங்க. மறுபடியும் மாட்டும் பொழுது அந்த 8.15 அந்த வேல்யூ வச்சு மாட்டுமே தவிர கொஞ்சம் மாற்றி மாட்டிங்கன்னா கூட வண்டி பர்ஃபார்மன்ஸ் மாறிடும். வண்டி நல்லா கொடுத்துருப்பாங்க கஸ்டமரு. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு கைட்டிட்டு திராட்டல் பாடியே மாற்றுற மாதிரி ஆகிடும். அது நீங்கள் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை திறன்பட செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வாழ்வாதாரம் எப்பயுமே இருக்குது. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நம்ம வாழ்வாதாரத்தை குறைச்சி விடும். மைண்டில் வச்சுக்க. இந்த வண்டி சொல்லுங்க, கான்ஃபிடண்ட்டாக வந்துடும். 3 இன்னொன்று இருக்குது சொல்கிறேன். இது மேப்பு சின்னதாக ஹோல் வர்றது. மைக்கை ஓட்ட கொடுங்கண்ணா. நல்லா மேலே தூக்குங்க சுவிட்சை. அதாவது மேப்பு, டிபிஎஸ், ஐஐடி. இப்போ மேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன அந்த ஹோல் கொடுத்துருந்தான்னு சொன்னீங்களா. டிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் டிப்பு ரவுண்டாக இருந்து பாருங்கள் அது. ஐஐடி எதுன்னு இப்போ நாங்கள் செக் பண்ணி காட்டுவோங்க. WD-40 போடவே கூடாதுன்னா எக்காரத்தை கொண்டு பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது, WD-40 போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. கார்பரேட்டர் கிளீனர், திராட்டல் பாடி கிளீனர் மட்டுமே தான் க்ளீன் பண்ணணும். அதுவும் க்ளீன் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாகவும் க்ளீன் பண்ணணும். அது ஆமாம், அது வந்து ஃபயர் ஆகக்கூடாது. அதாவது ஸ்மோக் பண்ணக்கூடிய கஸ்டமர் யாராவது இருக்காங்க, இல்லை கடையில் யாராவது ஸ்மோக் பண்ணிங்கன்னா கூட அவங்கள அருகாமையில் வைத்து இந்த விஷயத்தை செய்யாதீங்க. ரொம்ப நேரம் அந்த ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணவும் கூடாது. உடல் நலத்துக்கு ஒரு கேடான விஷயந்தான். அதை வந்து நம்ம கைட்டாமலையும் பண்ணலாம். திராட்டல் பாடியில் இருக்கும்போதே வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன்னிங்லேயே நல்ல ஒரு குறிப்பிட்ட RPM ஆக்சிலேஷன் கொடுத்துட்டு இந்த கார்பரேட்டர் ஸ்ப்ரேயை ஏர் ஃபில்டர் வழியாக நீங்கள் ஏர் ஃபில்டர் அந்த ஹோல் வழியாகவே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா சென்சாரும் க்ளீன் பண்ணி கொண்டு போய்க்கும். ஈஸியாகிடும். அதாவது ஓரளவு அடைக்கிற வண்டியை அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் கைட்டி நல்லா அழகாக க்ளீன் பண்ணி மாட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ம் 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 ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போது மேப் சென்சார் போயிடுச்சு அப்படின்னா லைட் எரியும். பல்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். பல்சரை வந்து நீங்கள் நல்லா இருக்கும், வண்டி ஓட்ட நல்லா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட RPM கொடுக்கும்போது உட்கார்ற மாதிரி இருக்கும். லைட் அணையவே அணையாது. அந்த RPM லைட்டு அணையவே அணையாது. பாதி நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, அது எரிஞ்சிட்டு போகுதுன்னு ஓட்டிகிட்டே இருக்காங்க. தவறு. அது என்னன்னா 2020, 21 மாடல்களில் வந்த வாகனங்களில் அந்த மேப் சென்சார் ப்ராப்ளம் இருக்குது. எதனாலன்னா ஏர் ஃபில்டரில் வந்து ஆயில் போட்டு மாட்டுறாங்க சார் நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த திராட்டல் பாடிக்கும் அந்த ஃபயரிங் செக்ஷனுக்கும் ரொம்ப குறுகிய இடம் இருக்கனால ஃபயரிங் நடக்கும்போது வரக்கூடிய அந்த எமிஷன், இந்த ஏர் போகக்கூடிய இந்த ஆயில் மிக்ஸ், இது ரெண்டுமே போய் மேப் சென்சாரில் வரக்கூடிய அந்த ஹோலில் வந்து பிளாக் ஆகிடுது, சீக்கிரம் போயிடுது. அதுக்கோசரம் இப்போ வேறு மேப் சென்சார் வந்து பஜாஜ் வந்து
இது பண்ணி கொடுத்தோம். அதாவது அதுலேயே மாடுலேஷன் 2022 கொடுத்துட்டாங்க. அது 985 ரூபா என்னமோ வருது. அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த மேப் சென்சார் போயிடுச்சு அப்படின்னா பல்சரில் P0107 அப்படிங்கிற அந்த கோடு வரும். அதை வந்துட்டாலே ஒன்று க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள், ஏர் ஃபில்டர் புஷ் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டும் பிரச்சனை இருக்குன்னா இந்த சென்சாரை மாற்றிடுங்க. அது அந்த வண்டிக்கு தனியாகவே காம்பனண்ட் கிடைக்கிது. இந்த வண்டிக்கெல்லாம் இன்னும் வெளிவிடலை, செட்டாக தான் வரும், த்ராட்டல் பாடியோட செட்டாக தான் வரும். டிபிஎஸ், மேப்பு, கிராங்க் பொசிஷன் 3 பண்ணியிருக்கோண்ணா. இதில் எதாவது டவுட் இருக்காண்ணா? ஆனால் தயவு செஞ்சு கூச்சப்படாதீங்க. ஐயோ நம்ம கேட்டால் இவங்க ஏதாவது சின்ன கேள்வியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக எந்திரிச்சு கேட்டு உங்களுக்கான விடயத்தை, ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு நாங்கள் மறந்த விஷயத்த நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். இப்போ அடுத்தது வந்து IAT. நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? IAT, இன்டெக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். IAT 4வது சென்சார். அது என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடம் வந்து ஹீட்டான இடம். நாங்கள் இப்போ கூலிங் ஆகுறோம். அந்த IAT கூட இந்த நாப் மாதிரி நீட்டி நிற்குது பார்த்தீங்களா, பிளாக் கலரில் நாப் மாதிரி நீட்டி நிற்குது பாருங்கள், அதுதான் IAT சென்சார். அந்த IAT சென்சார் இப்போ கூலிங் பண்ணோடனே வேல்யூ எப்படி ஹை ஆகுதா? வேல்யூ ஹை ஆகுதானா? ஹை ஆகுதுங்களா? அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஹீட் ஏற்றி பாருங்கண்ணா. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் கையால் அந்த மேப் சென்சாரை ஹீட் ஏற்றுவார், சும்மா அப்படி துடைப்பார், வேல்யூ சர்லுன்னு லாஸ் ஆகும் பாருங்க. லாஸ் ஆகுதா? அதாவது IAT சென்சாரோட வேலை என்னன்னா காற்றினுடைய குளிர்நிலையையும் வெப்பநிலையையும் கணிச்சு சொல்லக்கூடியது தான் IAT சென்சார். அது எது கொடுத்துருப்பான்? இது வந்து ஆரம்பத்திலே கொடுத்துட்டான். பல்சரில் 220க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் ஒரு சென்சார் கொடுத்துருவோம், பார்த்துருப்பீங்களா? அந்த அலை மாதிரி ஒரு லைட்டு கூட உங்களுக்கு ஃப்ரண்டில் எரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் அந்த ஏர் ஃபில்டர் உள்ள ஒரு சென்சார் கொடுத்துருக்கோம், அதை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா சரியாயிடும். செஞ்சுருக்கோமா? நிறைய நண்பர்கள் செஞ்சுருப்பாங்க. அதே தான் இது. இதில் என்னென்னா காம்பனண்ட்டாக த்ராட்டல் பாடியிலே கொண்டாந்துட்டான். எதுக்கோசரம் கொண்டாந்துருக்கான் அப்படின்னா, இப்போது சமநிலையில் இருக்குது, இப்போ நல்ல வெப்பமான நிலையில் இருக்குது. இப்போ ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு மழை பெய்யுது. மழை பெய்யும் போது ஈரக்காற்று சுற்றி ஈரக்காற்று ஏர் ஃபில்டர் வழியாக ட்ராவல் ஆகும்போது அதுக்கு தேவையான ஃபியூலும் அதுக்கு தேவையான பவரும் கொடுக்கணும். அதை யார் சொல்லணும்? ECUக்கு யார் தகவலை கொண்டு போகணும்? IAT வேலை என்ன? காற்றினுடைய குளிர்நிலையும் வெப்பநிலையும் கணித்து நொடிக்கு நொடி செலுத்தி கொண்டே இருக்கணும். அதை செஞ்சீங்கன்னா வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஹீல்ஸ் ஏறுற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த IAT சென்சார் ரொம்ப அதிகமான வேலைகளை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியை வந்து எமிஷனை வந்து அதிகம் எரியறதுக்கான விஷயத்த இந்த மேப் சென்சார் வந்து IAT சென்சார் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்டெக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் என்ன பண்ணுதுன்னா, IAT சென்சார் என்ன பண்ணுதுன்னா, பின்னாடி இருக்கிறவங்கண்ணா கேட்குதாண்ணா? இவன் ஏதாவது புலம்பிட்டு போகிறான், நம்ம சும்மா உட்காந்து போயிடுவான் வீட்டுக்கு. ஏன்னா ஆனால் யாருக்கா தெரியுதாண்ணா IAT சென்சார் என்ன பண்ணுதுண்ணா? காற்றினுடைய குளிர்நிலையை அடிக்கடி உங்களுக்கு ECUக்கு தகவலாக தெரிவித்து கொண்டே இருக்கிறது. அதாவது இப்போ இந்த சென்சார்லாம் நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் OBD போட்டு ஃபால்ட் ரெக்கவரி பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு வண்டி வந்தவொடனே அந்த நொடி போயில் ஃபால்ட் அட்டன் பண்ணி கஸ்டமர் அனுப்பலாம். காசு சம்பாதிக்கிறதுக்கான வழி. நீங்கள் செலவிடக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்வாதாரத்துக்கான ஒரு படி. நாங்கள் வந்து உங்களை படிக்கட்டு ஏற்றி விடுவோம், மேலே ஏறுறதும் இல்லை படிக்கட்டு கீழே உட்காந்துக்கிறதும் உங்கள் விருப்பம். IAT இன்டெக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். இன்னும் எளிதாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கார்பெண்டர் வண்டியில் வந்து கப்பில் தண்ணி நின்றுக்கும், சில வண்டிகள்லாம் அடைக்கும். என்ன பண்ணுவோம், ஒன்று தண்ணி கேட்டோம் இல்லை சோக்கு மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அதிகமான ஃபியூல் தேவைன்னா என்ன பண்ணணும், அடைக்கணும். அந்த விஷயத்தை தான் இவர் என்ன பண்ணுற வித்தியாசமாக ஒரு வரக்கூடிய ஓல்ட்டை ECMக்கு சொல்லி, தம்பி இவர் இப்படி அதிகமாக காற்று ஈர காற்று வருதுரா பார்த்து போய்ச்சிக்கோ அப்படிங்கிறாரு. டக்குன்னு வெயில் ஓவராக அடிக்குது, அதே பவர் லாஸ் ஆகும். அதே கொடுத்தா என்ன ஆகும்,
ஓட்டு சென்சாரில் லாக் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும், உடனே எமிஷன் அதாவது ஃபியூலை கம்மி பண்ணணும். ஃபியூலை அதிகமாக கூடிய ஃபியூலை உடனே கம்மி பண்ணணும்னா கூட இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு தகவலை உடனுக்குடன் செலுத்தி கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களாண்ணா? இப்போ 4 பார்த்துருக்கோன்னா, 1 சிபிஎஸ், அடுத்தது மேப் மேனிஃபோல்டு அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார், 3 டிபிஎஸ், 4 ஐஏடி. இந்த 4ம் இந்த வாகனங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. இதை அடிக்கடி பார்க்கணுன்னு இல்லை, ஃபால்ட் வந்தால் மட்டும்தான் பார்க்கணும். கடைக்கு வந்துருச்சுன்னு நீங்கள் பாட்டு பிரித்து போட்டுறாதீங்க. புரியுதுங்களா? அடுத்தது பார்க்கலாமண்ணா, இஓடி. இது எத்தனை பேருக்கு இந்த சென்சார் தெரியும்? இஓடி எல்லாருமே அது பழக்கப்பட்டிருப்போம். இஓடி சென்சார் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. ஸ்கூட்டி பெப்பில் பார்த்துருப்போம், டிஸ்கவர் 100ல் பார்த்துருப்போம். ஒரு போர்டில் ஒரு போல்டு மாதிரி கொடுத்து ஒரு ஒயர் மாதிரி போட்டு கொண்டு போயிருப்பான். அது எதுக்கு கருமன்னு பிச்சு போட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க பிச்சு போட்டுருவாங்க. கொஞ்ச தூரம் போய் ஸ்லோ ஸ்பீடு ஓவராக ரைஸ் ஆகும். நல்லா கொடுத்தா இன்ஜின் வேலை செஞ்சு தம்பிக்கிட்ட கொஞ்சம் நேரம் போயிடும். சொல்லுவாங்களா லேசாகுதுப்பா அப்படின்னும். நாம் என்ன பண்ணுறோம், என்ன சென்சார் அது என்னங்கிறத அதை சரியான முறையில் BS3Mலேயே பயன்படுத்தினதே இல்லை. டிபிஎஸ் சென்சார் ஜாக்கு பிடிங்கி விட்டு ஓட்டினவங்களாம் இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம செய்கிற வேலை சரியாக செஞ்சோன்னா வண்டி பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும். கஸ்டமர் நம்மள்ட்ட நினச்சி நிற்பார். அது என்னென்னு தெரிஞ்சுட்டு செஞ்சோம் வச்சுக்கோங்க, நம்மளை தாண்டி கஸ்டமர் போகவே மாட்டாருங்க, ஷோரூம் பக்கமே போக மாட்டார். புரியுதுங்களாண்ணா? இஓடி சென்சார் ஸ்கூட்டி பெப்பில் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இன்ஜின் கூலிங்காக இருக்கும்போது இன்ஜின் கூலிங்காக இருக்குன்னு டிசிஐக்கு ஒரு சிக்னல் கொண்டு போய் கொடுக்கணும். அதனுடைய வேலை. உடனே என்ன ஆகும், ஆட்டோ சோக் யூஸ் ஆகும். ஆட்டோ சோக்குன்றது கார்பரேட்டருக்கு மேலே ஒரு சோக் டக்குன்னு அப்படியே ஃபியூலை வந்து அதிகப்படுத்தி கொடுத்து ஷார்ட் ஆன எக்னிஷியன் போட்ட உடனே ஒரு வாட்டி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கிக்கர் உழைச்ச உடனே ஒரு 5-6 வாட்டி உங்களுக்கு வந்து பம்ப் பண்ணி விடும். அது என்ன பண்ணுது, கார்பரேட்டர் கப்பில் இருக்க ஃபியூலை வேகமாக தள்ளி கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இயக்கும். இப்போ அதே வேலையை தான் இந்த வண்டிகளுக்கு 4-5 விதத்தில் இந்த இஓடி சென்சார் மிக 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 எஃப்ஐ வண்டிக்கு முக்கியமான ஒன்று. அதுக்கு ஒன்றுக்கு கொடுத்தான், இதில் 4-5 வேலைக்கு இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறான். இஓடி சென்சார் எப்படி செக் பண்ணலான்னு பாருங்க. பாருங்க 20K 20Kல வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நாம் அதில் வரக்கூடிய லைனில் இன்புட் அவுட்புட் கொடுத்துட்டாரு. இப்போ ஸ்ப்ரே பண்ணுறாரு. இந்த மாதிரி வேல்யூ செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோடைய கண்டினியூட்டியும் செக் பண்ணி வச்சுக்கணும். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி பார்த்துருக்கீங்களா? கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்கூட்டி பேப்பில் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அடைக்குது, எக்ஸல் 100ல் அடைக்குது, வண்டி வந்து மூமெண்ட்டே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, வண்டி ஓட்டுறோம் சைக்கிள் ஓட்டுற மாதிரி பதன்னு போகுது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், ஒரு இஓடி சென்சார் 300 ரூபாய் வாங்கி மாற்றி பாருங்கள். இன்னும் ஒரு படி என்ன பண்ணுறாரு எங்கள் ரவிபாலன் நாயங்கண்ணே, அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணி பல்சர் இஓடி சென்சார்லாம் போட்டு மாற்றிலாம் ஓட்டி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது கம்பெனியை விட நாங்கள் மேலே தரோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம நண்பர்கள் வந்து ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் காட்டும். ஆனால் பல்சர் 12 வரைக்கும் இருக்கும். அது 12 இருக்குன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டும். இப்போ இஓடி சென்சார் கூலிங் பண்ணியிருக்கோம். கூலிங் பண்ணோடனே ஹையாகுதுங்களா? இந்த அளவுக்கு ஹையாக இன்ஜின் வந்து ரொம்ப கூலிங்கான இல்லை, மழை பெஞ்சு அந்த இடம் ஈரமாக இருக்குது, இன்ஜின் ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், சோக் வேலை செய்யணும். சோக் வேலை செய்யணும்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அதிகமாக கொண்டு போய் கொடுக்கணும். ஐடியல் ஏர் கண்ட்ரோல் இருக்கு இல்லைங்களா, அது வேகமாக செயல்படணும். அப்படிங்கிறத இது வந்து வரக்கூடிய அந்த 5 வோல்ட்டு சொன்ன இல்லைங்களா, அந்த 5 வோல்ட்டை ரிட்டர்ன் கொண்டு போகணும் வேகமாக. ஈஸிங்க தகவலாக அந்த வோல்ட் மூலியமாகவே கொண்டு போய் சேர்த்து வண்டியை வந்து வேகமாக அந்த ஷார்ட் ஆகிறதுக்கான வேலையை இந்த இஓடி சென்சார் தான் பார்த்துக்குது. இஓடி சென்சார் வந்து ஐடியலுக்காகவும் பார்த்துக்குது, ஸ்டார்டிங் ட்ரபிளும் இல்லாமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்த ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார், கேனிஸ்டர் அதாவது டேங்க்கில் வரக்கூடிய அந்த கேஸு அதை வந்து எப்போ டெலிவரி கொண்டு போய் இன்ஜெக்டர் கொண்டு போகணுங்கிறதையுமே, அதாவது இந்த சாயின்னு சொல்லுவோம், பர்ஜ் வால்வு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா அந்த இஓடி சென்சார் வந்து சரியான வேலை செய்யும்போது தான் இதுவும் வேலை செய்யும்.
இது டேங்க்கில் இருக்கும் பாருங்கள். டேங்க்லேருந்து வரக்கூடிய எமிஷன் வருது இல்லைங்களா, அதாவது மீத்தேன்னு சொல்லக்கூடிய அந்த வாயு. மீத்தேனுங்கிறது என்ன ஆகும்னா, நீங்கள் பெட்ரோல் ஃபுல் பண்ணி வச்சுருக்கீங்க, வண்டி போகுது, வாப்ளிங் ஆகுது, டேங்கில் ஓட்ட கிடையாது. இப்போ வர வண்டிக்கெலாம் நம்ம டேங்க் முடியல ஓட்ட கிடையாதுனால அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது எப்போ கொண்டு போய் சேர்க்கணும்? இன்ஜின் நல்லா ஸ்பீடில் இருக்கும்போது தான் கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர ஐடியில் ஆடும்போது கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரிச் மிக்ஸ், அதாவது அதிகமான ஃபியூல் போய் உள்ளே போயிடும். அதனால் என்ன பண்ணுது, இன்ஜின் நல்லா ஹீட்டு, நல்ல வார்ம் அப்பிங் இருக்கும்போது மட்டும்தான் அது கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இன்ஜின் ஹீட்டாக இருக்கிறது யார் சொல்கிறா? இஓடி சென்சார் தான் உங்களுக்கு சொல்லுது. புரியுதுங்களாண்ணா? இஓடி சென்சார் ஐடியலு, ஸ்டார்டிங் ட்ரபிள், மஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே பார்த்துக்குது. இஓடி சென்சார் இன்ஜினுடைய வெப்பநிலையை நொடிக்கு நொடி கணித்து இசிஎம்முக்கு தகவலாக கொண்டு சேர்க்கிறது. இஓடி சென்சார் இன்ஜினுடைய வெப்பநிலையை நொடிக்கு நொடி கணித்து இசிஎம்முக்கு தகவலை கொண்டு சேர்க்கிறது. வேணா எழுதி வச்சுக்கிங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா தமிழாக்கத்தெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இன்ஜினில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எவ்வளோ இருக்குங்கிறத கணித்து நொடிக்கு நொடி இசிஎம்க்கு தகவலை சொல்லி இன்ஜின் வந்து எப்படி இருக்குது, அதாவது கூலிங்கில் இருக்கா வெப்பநிலையில் இருக்காங்கிறத கணிச்சு கொண்டு போய் சேர்க்கறது இஓடி சென்சாருடைய வேலை. இஓடி சென்சார் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துருந்தாலும் இந்த வண்டிகளுக்கு அதுவும் அதிகமாக போகக்கூடிய ஃபால்ட் எந்த வண்டினா XL100, ஸ்கூட்டி பெப், இந்த வண்டிகளுக்கு அடிக்கடி போகும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மாறுது XL100, ஸ்கூட்டி பெப்புனா கைட்டி ஃப்ளக்கு ஏர் ஃபில்டர்லாம் பார்த்துட்டு சரியாகலை அப்படின்னா இஓடி மாற்றி பார்த்துக்குங்க.